திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு கோமல் சேகர் ஐயா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் வழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாமா மலரால் நோக்குண்டாமேனியுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினம் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையீரையே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகமும் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். போற்றி. ஓம் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, ஓம் கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கார் அமுதம்மானாய் போற்றி, அல்லலறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லாமைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. பங்கமலி கடல் நெஞ்சம் உண்டாய் போற்றி, மதையானை இருருவை போர்த்தாய் போற்றி, பொங்கலரும் நற்கொன்றை தாராய் போற்றி, கொள்புளித்தோலாடை குழகா போற்றி, அங்கனனே அமரர்தம் இறைவா போற்றி, ஆலமர நேழலரம் சொன்னாய் போற்றி, செங்கனக தனிக்குன்றே சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. மலையான் மடந்தை மணாலா போற்றி, மழுவிடையானின் பாதம் போற்றி போற்றி, நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி, நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி, இளையார்ந்த மூவிளைவில் ஏந்தி போற்றி, ஏழ்கடலும் ஏழ்பொழிலும் ஆனாய் போற்றி, சிலையால் என்றையில் எடுத்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன்
ஒற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய விபூவினு கருங்கலம் பொங்குதாமரை ஆவினு கருங்கலம் மரணஞ்சு ஆடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகின் வெம்படல் புண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண்பட்டிருக்கணும் யாரையும் விடுக்கில் பிறான் என்று வினவுவோமல்லோம் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வெந்த நீர் அருங்கலம் பிரதிகட்களாம் அந்த நற்கருங்கலம் மறுமறை ஆரங்கம் திங்களுக்கு கருங்கலம் திகழும் நீள்முடி நங்கலு கருங்கலம் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. விடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடிச் சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நல்லக விளக்கது நமச்சிவாயவே. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவள்ளார் தமக்கு இடுக்கனில்லையே. திருச்சிற்றம்பலம். முத்து விதான மணி போர்க்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே வித்தக கோலம் வெந்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூராதிரை நாளால் அது வண்ணம் நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தா மணலா என்பார்கட்கு அணியானாரூராதிரை நாளால் அது வண்ணம் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் சோதிகள் விட்டு சுடர்மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவலமம் முத்து தாமங்கள் ஆதியாரூராதிரை நாளால் அது வண்ணம் குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மில் பித்தரை போல பிதற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் அனங்கன்னாரூராதிரை நாளால் அது வண்ணம் நிலவென் சங்கும் பறையும் மார்ப்ப நிற்கில்லாம் பலரும் இட்ட கல்லவடங்கள் பரந்தெங்கும் கலவ மஞ்சை காரென்றெண்ணி கழித்து வந்து அலமராரூராதிரை நாளால் அது வண்ணம் விம்மா வெறுவா விழியா தெழியா விருட்டுவார் தம்மான் பிலராய் தரியார் தலையான் முட்டுவார் எம்மான் ஈசன் எந்த என் அப்பன் என்பார்கட்கு அம்மானாரூராதிரை நாளால் அது வண்ணம் செந்துவர் வாயார் செல்வன் சேவடி சிந்திப்பார்
மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார். இந்திரநாதி வானவர் சித்தர் எடுத்தேத்தோம் அந்திரனாரோர் ஆதிரை நாளால் அது வண்ணம் முடிகள் வணங்கி மூவாதார்கண் முன் செல்ல வடிகோல் வேய்த்தோல் வானர மங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடைசூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் துன்பம் நும்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும் நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் பாரூர் பவ்வத்தானை பக்தர் பணிந்தேத்த சீரூர் பாடல் ஆடலராத செம்மா பார்ந்து ஓரூர் ஒழியாதுலகம் எங்கும் எடுத்தேத்தோ ஆரூரன் தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஓரூர் ஒழியாதுலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூரன் தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஆரூரன் தன் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். பஞ்சபுராணம். பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின் சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே யாயே சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உனை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக வெளிவல தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற திருச்சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின்னடியின் கீழ் இருக்க என்றார். அறவா நீ ஆடும் பொழுது நின்னடியின் கீழ் இருக்க என்றார். ஆத்தாலை எங்கள் அபிராமவள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் ஐங்கனையும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வலமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய்
அலையாழி அருதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவ திரு க சேகரையா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்கள் 15 நிமிடம் தாமதமாக வருவோம் என்று நமக்கு அறிவித்ததினாலே நாம் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஐயா அவர்கள் வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையிலே நாம் இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், விரைவில் அவர்கள் வருவார்கள் என்று நம்புகிறோம். அடியார் பெருமக்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நாம் ஐயா அவர்களை காத்திருப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்த அருவித்திரள் மழலையும் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில திருஞான சம்பந்தருடைய அந்த தல பயணத்திலே வரலாற்று முறையிலே ஐயா அவர்கள் தலங்கள் தோறும் அவர் செல்லும் பொழுது ஏற்பட்ட அற்புதங்களை முறையாக வகுத்து தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் வருவதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே. ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே. நானறிவிச்சையும் நமச்சிவாயவே. நானவின்றேத்துமே நமச்சிவாயவே. நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே. ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே. நானறிவிச்சையும் நமச்சிவாயவே. நானவின்றேத்துமே நமச்சிவாயவே. நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அன்பர்களுக்கு வணக்கம். ஐயா அவர்கள் வந்து விட்டார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. நிகழ்ச்சிக்குள் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்க ஐயா வாங்க. நாங்க பஞ்சபுராணம் பாடிட்டோம், வாழ்த்து சொல்லிட்டோம், ஒரு பதிகம் முத்து விதானம் பதிகத்தை முழுசா பாடிட்டோம், சொற்றுணை வேதியின் பதிகத்தை முழுசா பாடிட்டோம், பஞ்சபுராணம் பாடிட்டோம், அம்பாள் துதியும் பாடிட்டோம், 6 தடந்தோலும் பாடிட்டோம். பாடிட்டு நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் பாடி முடிக்கிறேன். நீங்க வந்துட்டீங்க. வாங்கய்யா வாங்க. ஏழைகளுக்கே வந்துட்டேன். அதற்குள்ள இதை போலதான் நம்ம பல பணிகள்ல இருக்கிறதால நான் தவிர்க்க முடியாது. அது அப்புறமா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. தொடங்கலாமா? பேசிட்டேங்க ஐயா, நான் முறையா பேசிட்டேன். தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. சரி, நல்லா கேட்குதா சார்? வால்யூம்லாம் கரெக்டா இருக்கா? கேக்குது, சவுண்ட்லாம் நல்லா இருக்கா? வால்யூம் சவுண்ட் கேக்குது ஐயா, கிளியரா கேக்குது நல்லா இருக்கு. சரி, சிவசிவா. எல்லாம் வல்ல சிவபெரும்பொருள் இருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞானத்துக்கு பொதுவாக உரையாற்ற தொடங்கக்கூடிய பெரிய புலவர்கள், பேராசிரியர்களாக இருக்கட்டும்,
ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், ஒரு 6, 7 பாடல்களை பாடி தொடங்குவது போல் ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். அது வந்து அந்த உரை விளக்கம் செய்யக்கூடிய நேரத்தை குறைக்கக்கூடியது. அது ஒரு கருத்து. நமக்கு குருவருக்கும், திருவருக்கும் தான் முக்கியம். அதான் இப்ப அதாவது உடனடியே நம்ம வந்து தொடங்கி விடணும். அந்த அளவுக்கு மக்களுக்கு பொறுமை இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 நிமிடம் பாடி இப்ப ஒரு பாடலுக்கு நான் விளக்கம் சொன்னேன்னா, இந்த முகநூலாக இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், அதை வந்து நாடக்கூடியவர்கள் 200 பேரு. 1 1/2 நிமிடத்துல அதே பாடலுக்கு நான் வந்து அப்படியே திரண்ட அந்த பிண்ட பொழிப்பு என்று சொல்றோம் பாருங்க. அதை வந்து பண்ணோம்னா, அப்ப வந்து நான் கோமல் சேகராகினம் பேசுகிறேன், செய்கிறேன் எல்லாம் ஆரம்பிக்க கூடாது. நேரடியாக ஆரம்பிக்க வேண்டும். அப்படி தொடங்கி பண்ணோம்னா, அதை வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க. இப்ப எந்த அளவுக்கு மனநிலை இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பாடல் அது விநாயக வணக்கம் பண்ணலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நடராஜன் சுப்பிரமணியன் கூட என்னிடம் வந்து வினவினார், "ஐயா பாட்டெல்லாம் பாட மாட்டேங்கிறாயே." வேண்டாங்க. நமக்கு வந்து எப்பொழுதும் தான் பாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பாடுகிறார்கள். அது வந்து தொடக்க நிலையில் நமக்கு உரையாற்ற வந்திருக்கோம், உரை விளக்கம். குருவருளும், திருவருளும் துணை நிற்க வேண்டும். ஏன்னா நாம வந்து பண்றதில்ல. நாம வந்து குருவாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்களோட அருளும், இறைவனுடைய திருவருளும் துணை நின்று அதன் மூலம் தான் விளக்கம் சொல்றோம். அவர்களை வணங்கினாலே எல்லாவற்றையும் போற்றியதாக, குருவையும் போற்றியதாக ஆகிவிடுகிறது. இறைவன் திருவருள் என்றால் இந்த பெருமானியம் போற்றியதாக ஆகிவிடுகிறது. அதுதான் அதுக்கு ஒரு விளக்கம் இப்ப சொல்லிட்டேன். இப்பொழுது நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, வர வாரம் வந்து இறையருள் வெளிப்பட நிகழ்ந்த அற்புத நிகழ்வுகள். இன்றைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடந்து ஒவ்வொரு அசைவும் பெருமானங்கள் தான். இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், நாம் அனுபவிக்கக்கூடியது எல்லாமே வந்து பெருமானால் தான் நிகழ்கின்றன. நமக்கு நடக்கக்கூடிய நல்லவைகள், இதுவரை நடந்து வந்த நல்லவைகள் எல்லாமே பெருமானால் தான் நடத்தப்படுகின்றன. அது வந்து உலகோர் அறிய இந்த ஆச்சாரியர்களுடைய வரலாற்றிலே பெருமான் வந்து நன்றாக தெளிய தெரியுமாறு பலரும் உணருமாறு தன்னுடைய இருப்பை, தன்னுடைய பேரொருளை உலகருக்கு விளக்கம் செய்து அவர்களை ஈர்த்து அடிப்படுத்தி தன்னுடைய பேரின்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற கருணையோடு இறைவன் வெளிப்பட்டு அருந்திய நிகழ்வுகளை நாம் வந்து தொடர்ந்து சொல்லி வருகிறோம். பலருக்கு வந்து எல்லாமே தெரியாது. எல்லாருக்கும் தெரியும். அது எதுக்குன்னா, இப்ப அம்பாள் பால் குடுத்தாங்க அப்படிங்கிற மேம்போக்காக தெரியும். அவங்க எப்படி குடுத்தாங்க, எந்த நிலையில கொடுத்தார்கள், திருமுலைப்பால் குடுத்தாங்கன்னு சொல்றாங்க. எதற்காக கொடுத்தார்கள், அந்த நுணுகி தெரியாது. கைத்தாளம் பெற்றார் என்று தெரியும். அது நுணுக்கமாக தெரியாது. இப்பொழுது நுணுக்கமாக விளக்கி அதுல உள்ள அகச்சான்று, இந்த ஞானசம்பந்த பெருமானாலே வந்து சொல்லப்பட்டதா, இல்ல பிற ஆச்சாரியராகிய நாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள் இவர்களால வந்து சுட்டப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வந்து ஆதாரங்களோடு வந்து நடந்த நிகழ்வுகளை விளக்கி இப்பொழுது தொடர்ந்து சொல்லி வருகிறேன். ஏன்னா நம்ம பெருமானுடைய பெருமையை எல்லோரும் வந்து உணர வேண்டும். ஆச்சாரியார்களாக, குருவாக நமக்கு அனுப்பப்பட்ட அவர்களுடைய பெருமையும், பேராற்றலையும் நாம் வந்து உணர வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில் திரு ஆவடுதுறையிலே 1000 பொன் அவருக்கு திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு பெருமான் உலகோர் அறிய அருளிய அந்த அற்புத வரலாற்று அதை வந்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இடரினும் தளரினும் என்று தொடங்கி தந்தையார் வந்து அங்க வேளாண் வேள்விகள் செய்யக்கூடிய பருவம் வந்த காலம் வந்து விட்டது. பொருள் இல்லை. திரண்ட பொருள் வேண்டும். அங்க உள்ள வேதியர்களுக்கெல்லாம் வந்து உணவளித்தல்லாம் இருக்கு இல்லையா? அவர்களுக்கு வந்து ஒரு காணிக்கை செலுத்த வேண்டியது. அப்ப அதற்கான வேள்விக்கான பொருள்கள், அதற்கான கூடாரங்கள் அமைத்தல் என்று பெருமளவு செலவு வரக்கூடிய ஒரு வேதாகம வேள்வி. ஒரு அந்த நேரத்தில் அவருடைய ஒரு ஒரு 60 வயது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது செய்ய வேண்டிய அந்த சூழலிலே அவர் பொருளுக்கு எங்க போவார்? திரண்ட பொருளுக்கு. வேறு வழி இல்ல. மகன்கிட்ட தெரிவிக்கிறார். "நீ எனக்கு பணம் குடுன்னு கேட்கல. எனக்கு வந்து இத போல இருக்கு. அந்த பருவம் வந்து விட்டது. எனக்கு பொருள் தேவைப்படுகிறது." இவர் என்ன பண்ணுவாரு? ஞானசம்பந்தர் போய் யார கேட்க முடியும்? நம்ம அப்பாவே சில பேர் அதெல்லாம் நெறைய வந்து ஒரு அறியாமையிலேயே இருக்கிறார்கள். கடுமையான சொற்களங்கள் கூட வருது. உபயோகப்படுத்தக்கூடாது சபை நம்மோட அப்பா, நம்முடைய சிவபெருமான் இந்த அனைத்து அண்டங்களுக்கும் ஏக தலைவனாக இருக்க பெறக்கூடிய பெருமான் இருக்கும் பொழுது, நாம் போய் எப்படி பெருமாள் கோயில்லயும், மற்ற ஆலயங்கள்லயும் புதுசு புதுசா யார் யாரையோ அருள்வார்ன்னு சொல்லி வியாபாரப்படுத்துறாங்கல்ல, அங்கெல்லாம் போய் நம்ம நிக்க வேண்டியது. அதை விட ஒரு வெட்கக்கேடு என்ன இருக்கு? இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் என்ன செஞ்சாரு? சரி இங்க இங்க எங்கேயாவது இங்க வந்து பெருமாள் கோயில் இருக்காயா அந்த ஊர்ல ஆவடுதுறையில? இல்ல மகாலட்சுமி கோயில் இருக்கா? இல்ல குபேரனுக்கு ஏதாவது கோவில் இருக்கான்னு நாங்க வந்து பார்த்தாரு. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இது வந்து செயலாக்கத்திலேயே நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. "அந்தமில் பொருளாவன
எல்லை இல்லாத பொருளாவன ஆவுடு தந்துரை ஆதியும் அந்த கடல்கள் அல்லவா, இந்த திருவடிகள் அல்லவா எனக்கு அது என்று சொல்லி இந்த திருவடியை போற்றும்போது, இந்த சூழலை விலக்கி தன்னுடைய எந்த சூழலிலே நான் வந்து இறைவா உன் திருமுன்பு கொண்டிருக்க எதுவுமே எந்த சூழ்நிலையிலும் எதையும் விழையாது பிறர் மாட்டு மட்டும் விழைந்து இந்த இதா இருக்கும் பிற்காலத்துல அது அந்த திருப்பாச்சியில் ஆச்சரியம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெண்ணுக்காக இறைவனுடைய பரிந்துரை செய்வது மறையுடைய தோழர்களுடைய இந்த அடியாருக்கு பரிந்துரை செய்வது அங்க அவ்வினைக்கு இவனியம் என்று திரு நீலகண்டார் அந்த பாடி அங்கே அந்த நோயை நீக்கியது இப்படி பிறருக்காக பரிந்துரை செய்து இறைவனை வந்து வழிபட்டாரையே வேற எதுவுமே இந்த ஒளியியல் தொடர்புடைய நிலையில்லாத ஒரு செல்வமோ ஒரு வசதிகளுக்காகவோ ஞானசுந்தர பெருமான் வேண்டியதே இல்லை. இப்பொழுது என்ன ஆயிடுதுன்னா ஒரு வகையில தகப்பன் மகன் என்று உறவு இருந்தாலும் இந்த உறவை கடந்தவர் ஞானசுந்தர பெருமான். பெற்றோர்கள் வந்து இந்த பூமியில இவரை வந்து அவதரிக்க காரணமாக பெருமானால் கருவியாக வைத்து செயல்பட்டவர்கள் பகவதி அம்மையும் சிவபாத இருதயரும். ஆனால் இவர் வந்து ஒரு துறவி முன்னதாகவே எல்லாவற்றையும் துறந்தவர் எல்லா பற்றுகளையும் துறந்தவர் மனைவி தாய் தந்தை மக்கள் எல்லாமே வந்து சுற்றமோடு பற்று அவை துயக்கர அறுத்து குற்றமிழ் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவர்கள் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பறை என்று பாடியவர். சுற்றமோடு பற்று அவை துயக்கர அறுத்து முற்றிலுமாக மனசுல அந்த அடிச்சுவடு கூட இவர் தந்தையார் இவர் தாயார் என்று அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு மாமா அத்தை எல்லாவற்றையும் அறுத்து குற்றமோடு பற்று அவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு குற்றமில்லாத குணங்களோடு கூடுமடியார் மற்ற அவரை வானவர்கள் வானுலகம் வானவர்கள் வானுலகங்கிறது தேவலோகம் வானவர்களுக்கெல்லாம் வானுலகம் எது சிவலோகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பறையில் இருந்து ஞானசம்பந்த பெருமானே வந்து பழகிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெருமானுக்கு ஒரு சூழ்நிலை இப்ப வந்து ஒரு தகுதியுள்ள நபர் தகுதியுள்ள காரணத்திற்காக நம்ம வந்து பொருள் விளைந்தார்கள் என்றால் அதை கொடுக்க முடியலன்னா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சங்கடம் ஏற்படும். நன்றாக நாம் எல்லோரும் அனுபவித்திருப்போம். ஏதோ ஒரு திருவிழா சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்றீங்க நீங்க ஏதாவது கொஞ்சம் அரிசி எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 ஒரு 100 கிலோ என்ன கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்களே வந்து 10 கிலோ அரிசி வேணும் 2 நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்றது நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல வந்து அவங்க கேட்டாங்கன்னா அதை கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு நீங்க இருந்தா கொடுப்பீங்க. இருந்தா உங்கள்ட்ட அதிகமா இருந்தா என்ன வந்து 100 கிலோன்னா 150 கிலோவா தாரேன்னு கொடுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கிட்ட வந்து இப்படி ஒரு தகுதியான காரணத்திற்காக தகுதியான நபர்கள் வந்து அழுகும் பொழுது அதை வந்து நம்ம கொடுக்க இல்லைன்னா அதை விட வாழ்க்கையில பெரிய துன்பம்லாம் இல்லை. இதெல்லாம் நாங்கள்லாம் அனுபவப்பட்டிருக்கோம். ஒரு காலத்துல ஒரு நேரத்துல இருக்கும் அது இறைவனோட திருவிளையாடல். ஒரே நேரத்துல வந்து நம்ம அவர் வந்து கேட்பதற்கு அவரை நம்ம அனுப்பி நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம கையிலையும் பணத்தை வச்சு நம்ம எண்ணத்தை தூண்டி நம்ம கையை உபயோகப்படுத்தி பெருமான் அவர்கிட்ட எடுத்து கொடுப்பாரு. சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாரு அனுப்பி விட்டுட்டு நம்மளை சங்கடப்படுத்திடுவாரு. பொருள் அந்த அந்த நேரத்துல இருக்காது. அதே போல சில அனுபவங்கள்லாம் வந்து அவர்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவரே வந்து அதே போல ஒரு சங்கடம் இங்க ஒரு தகப்பன்கிற ஒரு தகப்பனார் பெற்றவர் என்ற ஒரு கருத்தை அங்கிருந்து அது ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு பெரிய ஒரு சிவனடியார் ஒரு சாதாரணமான சிவனடியார் இல்லை சிவபாத இருந்தரை பத்தி நாம் வந்து மேதினியில் சமன்கையர் சாக்கியர்தம் புரிந்து இந்த ஞானசம்பந்த பெருமான் அவதார காரணம் எப்படி வந்து வருகிறது என்றால் அந்த இச்சை விளைவை வந்து பெருமான் சிவபாத இருதயர் இதயத்திலே உருவாக்கி அப்படி சிந்திக்க செய்கிறார். மேதினியில் சமன்கையர் சாக்கியர்தம் புரிந்து ஆதி அருமறை வழக்கம் அருகி அரணடியார்பால் பூதி சாதனம் போற்றல் பெற செய்யாது ஒழியை கண்டு ஏதமின் சீர் சிவபாத இருதயதான் இடர் உழந்தார் என்று சேர்க்கிறார். அதை பேதினியில் இந்த பூமியில சமன் கையர்னா பொய்யர்கள் கீழ்மக்கள்னா கையர்கள் காக்கியர்கள் இந்த காவி உடை அணிந்திருக்கக்கூடிய அவர்கள் பொய் மிகுத்தே இப்பொழுது எப்படி புறப்புற சமைத்தார்கள் வந்து இல்லாத பொய்களை எல்லாம் கட்டி அவிழ்த்து விடுகிறார்கள். நம்ம ஆளுகளையே வந்து விலைக்கு வாங்கி விடுறாங்க. நம்ம சைவ வழிபாட்டுல இருக்கிறவனையே வந்து விலைக்கு வாங்கிறான். இல்லை எவனையோ ஒருத்தனை விலைக்கு வாங்கி அவனுக்கு சைவ வேடம் போட்டு நம்ம சமயத்துக்கு எதிராக வந்து தவறான கருத்துக்களை எல்லாம் எப்படியெல்லாம் வந்து கீழ்த்தரமா செய்ய முடியுமோ அப்படி இப்பொழுது செய்கிறார்கள் அல்லவா. அதே போல அங்க அவர்களுடைய நிலை இருந்தது. மேதினியில் சமன் கையர் சாக்கியர்தம் பொய் மிகுத்தே பொய் தான் அவர்கள்ட்ட இவர்கள அவர்களுக்குள்ள அறநூலை படி அவர்கள் வந்து பின்பற்றி நடக்கல. அவ்வளவு பார்க்கணும். எந்த அறநூலையும் தவறான கருத்து இருக்காது. எல்லாமே பெருமான் நினைச்சதுதான்.
அங்க நமக்கு விதித்த அறநூறுபடி வந்து வாழணும்னா அப்புறம் எப்படி? அப்படி வந்து பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம் இது. இது. ஆதியில பெருமானால நால்வருக்கு வேதமும் பொருள்களும் அருளப்பட்ட அந்த மறை வழக்கம் என்று சொல்லக்கூடிய சனாதன தர்ம நெறி. ஏதோ சனாதன தர்மம், சனாதன தர்மம் அது என்னன்னு சொல்றோம்னா, நம்ம வாழ்வதே சனாதன தர்மம் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ வந்து உறவு முறையில எவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எவரை திருமணம் செய்யக்கூடாது என்று எப்படி வந்து அந்த வேதத்தை அருளி பெருமான் அந்த நால்வர் வழியாக, ரிஷிகள் வழியாக, முனிவர்கள் வழியாக உலகியல் ஞானத்தை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்கலன்னா, விலங்குகள் போல தானே மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க. அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாம். எல்லாமே வந்து நம்ம வாழுற ஒவ்வொரு அசைவும் காலையிலிருந்து இரவு உறங்கும் வரை வந்து அங்க வேதத்திலே அருளப்பட்ட கொள்ளத்தக்கன இவை, தள்ளத்தக்கன இவை என்று சுட்டிக்காட்டப்பட்ட அந்த வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நெறியிலிருந்து வழுவி இப்பொழுது வாழ்கிறார்கள் இல்லையா மக்கள்? இவ்வளவோ வந்து வழுவி இந்த சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பஞ்ச பூதங்கள் ஆத்து எழுந்து அந்த பெரிய சேதங்கள்லாம் விளைவிக்கக்கூடியதற்கான காரணங்கள் என்னன்னா, இந்த சனாதன தர்ம நெறி, வேத தர்ம நெறி வந்து கிட்டத்தட்ட வந்து விலகி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில 7ஆம் நூற்றாண்டுல ஞானசம்பந்த பெருமான் இங்கே தோன்றுவது அப்பன் தோன்றிய பிறகு 2 பேரையுமே அந்த நேரத்துல அனுப்பியிருக்காரு. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. பொய் மிகுத்தே ஆதி அருமறை விளக்கம்னா அரிய மறை. சாதாரண மறை இல்ல. அரிய மறை. இந்த உயிர்களை வந்து தேற்றி இதுக்கு வந்து அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை வந்து உற்பத்திவித்து சிவதவ நெறியிலே செலுத்தி இறைவனை வந்து இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய இறைவனை வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையிலே கொண்டு இறுதியாக உயிரை வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆதி உண்மையான அருமறை விளக்கம் அருகி. யாற்று அருகி போச்சு? அந்தணர்கள் தொடங்கி எல்லாத்தையும் எல்லா குலத்தவர்த்தையும் நம்ம அடியார்கள்ட்டையும் ஆதி அருமறை வழக்கம் அறிவின்னா அந்த மறைகளிலே சொல்லப்பட்ட வழக்கத்திலிருந்து மிகவும் வந்து குறைந்து விட்டார்கள். அரண் அடியார்பால் பெருமானுக்கு அடியார்களாக திருத்தொண்டு செய்வர் வந்து அந்த திருநீற்றோட நெறியை தெரியாமல் திருநீற்றை முழுமையாக அணியாமல் திருநீற்றோட பெருமைகளை தொகுத்து சொல்லியிருக்காரு. திருநீற்றை முழுமையாக அணிந்தால் என்னென்ன வந்து உனக்கு துன்பங்கள் நீங்கும் என்று சொல்லி பட்டியலிட்டு இருக்காரு. அந்த திருநீற்றை முழுமையாக அணிந்தால் உனக்கு என்னென்ன வாழ்வியல் இன்ப ஆக்கங்கள்லாம் கிடைக்கும், இறுதியில நீ எதை அடைவு என்று அதையும் பட்டியலிட்டு இருக்காரு. இதை வந்து வாயாலேயே ஒரே இது எழுத்தாலேயே சொன்னா அவன் நம்ப மாட்டான்னு சொல்லி ஒரு நிகழ்வையே பெருமான் நிகழ்த்தி ஞானசம்பந்தரை கொண்டு அந்த பாண்டியனுக்கு வெப்பநோய் வரவழைத்து அந்த உலகோர் அறிய எதிரியாக இருக்கக்கூடிய புறப்புற சமயத்தாரும் எதிர்ந்திருக்க அந்த தென்னன் உடல் உற்ற தீப்பிணியை வந்து தீர்த்திருக்காரு. இன்னைக்கு எத்தனை சிவனடியார்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்து முழுமையாக உறுதி எழுதியிருக்காங்க. அவர்கள் இல்லத்தார் எத்தனை பேர் வந்து முழுமையாக, ஏன்னா பிறருக்கு தெரியாது, நம்ம இல்லத்தாருக்கே எல்லோருக்கும் தெரியாது, நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். அப்ப என்ன செய்யறோம்? உடனே சாப்பிட போய் விபூதி பூசிட்டு வா, முகம் கழுவிட்டியா, கையை இதெல்லாம் பண்ணிட்டியா, நேரா அங்க விபூதி பூசிட்டு வா. நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி விபூதி பூசிட்டு தான் சாப்பிடணும். காப்பி குடிக்கிற எதா இருந்தாலும் பெருமான் கொடுத்தாருன்னு இப்படியே குழந்தை பருவத்தில இருந்து வந்து, ஏன்னா இவர்களே அடிக்கிறது இல்லையா? கேட்டா என்ன பண்றாங்க? இல்லைங்க, காலையில பூசிட்டு தான் ஐயா வந்தேன், வேர்வையில இதாயிடுச்சு. மங்காமல் பூசி கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி, மங்காமல்ங்கிற வார்த்தையை எல்லாரும் மறந்துடுறாங்க. பொருள் எடுக்கணும். சாதாரண ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஆச்சாரியர்கள் வழியாக பெருமான் இங்கே வந்து தொகுத்து நமக்கு சொல்லியிருக்காருன்னா என்ன வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை எங்காவது இருக்கா? கங்காளம்னா இது எலும்புக்கூடு. இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் எலும்புக்கூடு எல்லாம் வந்து புரிந்து கொள்கிறார்ல, கங்காளன் தோல் மேலே காதலித்தான் தானே அப்படிங்கிற மாதிரியே அந்த கங்காளனாகிய பெருமான் பூசும் கவச திருநீற்றை கவசமாக உலக உயிர்களுக்காக பெருமான், அதுக்கு ஒன்றும் கவசம் கிடையாது. உலக உயிர்கள் தான் இதை அணிந்து கொண்டு உடல் முழுவதும் அணிந்து கொண்டு கவசமாக தம்மை காத்து கொள்ள வேண்டும் என்ற கருணையோட அருமையில அந்த கவச திருநீற்றை மங்காமல் பூசினா ஒளி, அந்த வெண்ணீற்று ஒளி வந்து இந்த அடியார்கள்லாம் இருக்கிறதுல இருளே இந்த ஒளியா சேர்க்கிறார். எப்பொழுதுமே எப்பொழுதுமே அதான் திருநீற்று போக்கணும். பெருமானை பூதி பையர்னு சொல்லியிருக்காரு. சுந்தரமூர்த்தி சாமிகளே சொல்லியிருக்காரு, ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே இந்த திருநீற்று பை இருக்கணும். எப்பொழுதுமே வந்து அந்த விபூதி குறைய குறைய நமக்கு அந்த உணர்வு வந்துடும், காலப்போக்கில் வந்துடும். அந்த விபூதி இல்லாத நெற்றி யாருக்கும் காட்டக்கூடாது. ஆடை இல்லாத உடலை எப்படி நாம் காட்ட மாட்டோமோ அதே போல விபூதி இல்லாத நெற்றி பிறர் பார்த்து விடக்கூடாது என்ற உணர்வு வந்தால் ஒழிய இந்த இதெல்லாம் வராது. அப்படி
அப்ப அறநடியார்பால் ஊதி சாதனம், ஊதியாகிய இந்த சாதனம் இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய தீமைகளை எல்லாம் அகற்றி, வாழ்வியல் தீமைகளை நம்ம அகற்றி நன்மைகளை எல்லாம் விளைவித்து இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய இப்படிப்பட்ட உயர்ந்த கங்காளனாகிய பெருமானை பூசக்கூடிய கவசமாக இருக்கக்கூடிய திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோராமையா தங்கா வினைகளும் சார்வ சிவகதி சிங்காரமான சேவடி சேர்வரே. அதுதான் அந்த பாடல். இப்ப நான் சொல்றது இந்த மங்காமல்ங்கிற கருத்து. அப்ப அறநடியார்பால் யாரு பேர்ல அறநடியார்களாக இல்லாமல் எவனாவது ஒருத்தவங்க விபூதி பூசிட்டு போறேன்னா அது பிரச்சனை இல்லை. அதை பத்தி நம்ம விமர்சிக்க தேவையில்லை. அது சிவபெருமானுக்கு அடியார் என்று சொல்லிக்கொண்டு உலகிற்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆதி முறை வழக்கு அறநடியார்பால் பூமி சாதனம் போற்றல் பெற செய்யாது ஒழிய கண்டு ஏதமில் சீர் எந்தவித குற்றமும் இல்லாம சீர்களை உடைய பெருமைகளை உடைய சிவபாத இருந்தையர் நாம் இடர் வந்தார் மனத்தில நாம வருத்தப்படுறோம்ல. ஐயோ இந்த கோயிலை இடிக்கிறாங்க, ஐயோ இப்படி தப்பு பண்றாங்கல்ல, இந்த கோயில் பணத்தை இப்படி பண்றாங்கல்ல, இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்கல்ல, தவறெல்லாம் பண்றாங்கல்ல, இறைவனுக்கு எதிராக இப்படி குற்றங்களை விளைவிக்கிறார்கள் என்று சொல்லி நாம மனசுல அதெல்லாம் அதை விட அந்த சிந்தையில எழக்கூடிய இப்படிப்பட்ட எண்ணமாவது இருக்கு. ஏதாவது இப்ப சைவத்துக்காருக்கு நம்முடைய நெறியா இருக்கலாம், வேத நெறியா இருக்கலாம், நெறியாக இருக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஆலயங்கள் இருக்கட்டும், அவற்றுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இடையூறு வந்தா மனம் கலங்கி வருத்தக்கூடிய இருந்தாலுமே அதே ஒரு பெரிய வழிபாடு. ஏதமில் சீர் சோபாத இடைய இருதயத்தால் இடர் உழந்தார் என்று. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? அது வரைக்கும் அவருக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லறத்துல அந்த எண்ணமே இல்லை. சிவசக்தியிலே இருக்கிறது. இதை சீர்திருத்தி மீண்டும் சைவத்தை நிலைநாட்ட ஒரு ஒரு மகன் தனக்கு வேண்டும் என்று என்ன செய்யறாரு? தில்லையிலே இருக்கக்கூடிய பெருமானுடைய சேவடி நமக்கு வழி இல்லாதவங்களாம் இல்லை இல்லாதவங்க அந்த தூக்கிய திருவடிய பெருமானுடைய அந்த பஞ்ச கிருத்தியத்தை அந்த போற்றி அருள்கள் நாடியாம் பாத மலர் அது இருக்கு இல்லையா? இந்த பஞ்ச கிருத்தியத்தையும் போற்றக்கூடிய 5 உள்களையும் போற்றக்கூடிய ஒரே பாடல் அது. போற்றி அருள்கள் நாடியாம் பாத மலர் போற்றி அருள்கள் அந்தமும் செந்தீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொறுப்பாதம் படைத்தல் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் போகும் பூங்கழல்கள் காத்தல் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரா முனையடிகள் வைத்தல் போற்றி மாலையனும் காணாத புண்டரிகம் மறைத்தல் போற்றியாம் உய கொண்டர்களும் பொன்மலர் அருளல். இந்த பஞ்சகிருத்தியம் உள்ள ஒரே பாடல் வேற எதுவும் வேற திருமுறைகள்ல வேற எங்கேயுமே கிடையாது. அந்த இறைவனுடைய திருவடியை போற்றி அந்த தூக்கிய திருவடியை நினைத்து ஒரு நல்ல உயிராக நான் இல்லத்திற்கு வரணும். என் மகளுக்கு, என்னுடைய பேத்திக்கு, என்னுடைய பேரனுக்கு ஒரு நல்ல உன் மீது உள்ள அன்புள்ள நல்ல வலுவான ஒரு சிந்தனை உள்ள ஆற்றல் உள்ள உனக்காக திருத்தொண்டு செய்யக்கூடிய எண்ணம் உள்ள உன்னை நாடி அந்த உடலை வைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய யோகியமான தர்ம சிந்தனை உள்ள ஒரு நல்ல உயிரை பெருமானை நீ அருள வேண்டும் என்று சொல்லி அப்படி பிள்ளை இல்லாதவர்கள் பெருமானை எப்பொழுதுமே அந்த மனசாலேயே மலரை பெருமான் மீது போட்டி இந்த போட்டி பாடல்கள் எல்லாம் போட்டி பண்ணா நமக்கு அது வருங்கிறது இதெல்லாம் போட்டுதான். அங்க என்ன செய்யறாரு? இந்த தூக்கிய திருவடியை தலைமையில் கொண்டு சிந்திக்கிறதால அது ஞானசம்பந்த பெருமானை அவதரித்தார். அப்போ அவர் ஒரு பெரிய அடியார். அங்க பாருங்க, இவருடைய ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பாங்கிற உறவு முறைக்காக இவர் பெருமான்கிட்ட போய் விழையில. அதுதான் நம்ம இது எல்லாருமே நூல்ல நீங்க பார்க்க முடியாது, உரை விளக்கங்கள்லாம் பார்க்க முடியாது. நமக்கு சிந்திக்கணும். சிந்தித்தா பெருமானுக்கு சிந்திக்கணும். இப்படி பணத்தை பொருள் வேண்டும் என்று பெருமானிடம் விழைகிறது என்னன்னா, ஒரு அந்தனர், ஒரு வேதியர், ஒரு சிவவேதியர். சிவவேதியர் அந்த ஒரு பருவத்துல செய்ய வேண்டிய வேதாகமங்களை இயற்ற வேண்டும். அதற்கு தேவையான பொருள் வேண்டும். அந்த பொருளை அவர் அந்த இன்மையை என்னிடம் தெரிவித்துட்டாரு. இப்ப ஒரு தகுதியான காரணத்திற்காக ஒரு தக்க நபர் விழியும் போது அதை கொடுக்கலன்னா அதை விட ஒரு துன்பம் உண்டா? இதுவோ எம்மை ஆளுமாறு இப்படிப்பட்ட சூழலை எல்லாம் எடுத்து என்ன சோதிச்சு நீ விளையாட்டு காமிக்கிறிய. அவருக்கு அவருக்கு வேணும்னே அவருக்கு தானாக நீங்களே பொருளை கொடுத்துருக்கலாம். இல்ல வேற யாராவது ஒருத்தர் தானாக முன் ஐயா நீங்கள் ஞானசம்பந்த தகவல் தயவு செய்து நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வேதாகம வேண்டியதை நீங்கள் ஏற்ற வேண்டியிருக்கு, என்னுடைய பொருளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படி யாராவது கேட்க வச்சிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருவான்.
மகனிடம் தெரிவிக்கக்கூடியது. ஏன்னா அவர் வந்து சிவபாதர் யாரையும் விளைய முடியாது. ஏன்னா பெருமான் தான் அப்பா வச்ச, வேற யாருக்கு முடியாது. உலகில் நிலையில்லாத உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பையன் பணக்காரன், அவன் பணக்காரன் நம்ம வந்து அதே சூழல்ல தான் இங்க போய் பெருமான் வந்து வேண்டுறார். இதுதான் இந்த அற்புத நிகழ்வு. இந்த உலகோர் அறிய எப்படி 1000 பொன் கிடைத்தது என்பதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்கிறோம். இப்போ வந்து நாம் இதுவரையிலும் 9 பாடல்கள் பார்த்துட்டோம். இந்த வகுப்புல நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். ஏன்னா இது வந்து விலையுடைய அருந்தமிழ் மாலைன்னா சாதாரண பணத்துக்கு மட்டும் கிடையாது. இது பெரிய விலை. அதை நான் அதுக்கு பின்னால பத்தி சொல்றேன். 10வது பாடல் எப்பொழுதுமே சமணர்களையும் சாக்கியர்களையும் இந்த புறப்பிரச்சனைத்தார்கள் பொய்யுரைக்கக்கூடியவர்கள் நமது சமயத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கற்றுக்கொண்டு அவர்கள் நூல்களிலே சொல்லப்பட்ட அறக்கருத்துகளில் இருந்தெல்லாம் முழுமையாக விலகி பொய்களை எல்லாம் உரைத்து எப்படியாவது மயக்கி அவர்கள் சமயத்திற்கு சேர்க்க வேண்டும் என்று அலைகிறார்களே, அப்படி அலையக்கூடியவர்கள் அவர்களை வந்து அவர்கள் உரையை கொள்ளக்கூடாது என்று அறிவுரையாகவும் அவர்களை கடுமையாக சாடியும் தான் அந்த 10வது பாடல்ல பெரும்பாலும் ஒரு சில பதிகங்கள்ல மட்டும் இப்படி இந்த முறைமை இருக்காது. 8வது பாடல் ராவணன் பாட்டு, 9வது பாடல் அடிமுடி தேடிய பாடலும், 10வது பாடல் சமணன் பாட்டு என்று சொல்லி சில திருப்பதிகங்கள்ல மட்டும்தான் இருக்காது. மற்றபடி ஏனைய திருப்பதிகங்கள்லாம் இந்த பாடல்கள் ஞானசம்பந்தர் திருவடியில இது திருப்பதிகங்கள் இருக்கும். அதே போல வந்து திருநாவுக்கரசரோட திருப்பதிகத்துல இறுதி பாடல்ல ராவணன் பாடல். அது வந்து இப்ப பித்தோடு மயங்கியோர் பிணி வரணும். இந்த வாழ்வியல்ல இந்த உடலை வைத்துக் கொண்டு நான் இந்த உயிரை இங்க குடியிருக்க பெருமான் கொடுத்த கொடையாக கொடுத்த இந்த உடலை இறைவனை நாடும் பொழுது ஏதோ ஒரு வகையில வந்து பித்தம்னா இந்த வாயுக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, வாதம், பித்தம், சிலேத்துமா இந்த நோய்கள்லாம் வரக்கூடிய வாயுக்கள்லாம் இருக்கு இல்லையா, தச வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் தடுமாற்றம் ஏற்பட்டு பித்து ஏற்பட்டு பித்தோடு மயங்கி அதனால் ஏற்படக்கூடிய விளைவாக ஒரு மயக்கம் ஏற்பட்டு அப்படி இந்த உடல்ல வந்து ஏதாவது பிணி வந்து என்னை முற்றிலுமாக மயக்கக்கூடிய அந்த நிலையிலும் அத்தா உன் அடியலால் அரற்றாது. அந்த நிலையிலையும் வந்து ஒரு சிவாச்சாரியார் இருந்தாரு. அவர் வந்து ஒரு சிவாச்சாரியார் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு, அவர் என்னுடைய பெயரை திடீர்னு எனக்கு நினைப்பு வரல, எனக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய சிவ வேதியர் சிவாச்சாரியார். ஏக இறை பெருமானே என்று சொல்லி அப்படி எல்லோருக்கும் வந்து உரைத்து மாணவர்கள் எல்லாம் குருவாக்குற அவருக்கு வந்து ஒரு முறை என்னன்னா ஒரு ஐயப்பாடு வந்துட்டு, எப்பொழுதுமே இறைவனை வந்து இடையராது நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நீக்கமறை. எப்பயுமே சிந்தையிலிருந்து பெருமானை அகற்றாமல் முழுவதுமாக சிந்தையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க இந்த உலகிலேயே நாம் இருக்கோமே, நாம வந்து எப்பயாவது மறக்கிறோமான்னு ஒரு சந்தேகம் தனக்கு தானே அவருக்கு ஏற்பட்டு அந்த சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஊமத்தங்காயெல்லாம் பறிச்சுக்குவாங்களான்னு சொல்லி அதை வந்து ஒரு பக்குவப்படுத்தி நான் அந்த ஊமத்தங்காயெல்லாம் சாப்பிட போறேன். நான் சாப்பிட போறங்கும் பொழுது எனக்கு மயக்கம் வந்துடும், பித்து பிடிச்சு போடும். அந்த பித்தமா நான் இருக்கும் பொழுது இறைவனை பத்தி ஏதாவது பேசுறேன்னா இல்ல உலகில் வேற ஏதாவது உணர்வாங்கல்ல, இந்த பைத்தியங்கள்லாம் நம்ம பல இது பார்த்துருக்கோம், பல படியை பேசுவாங்க, ஏதாவது நம் தொடர்பு இல்லாமல் பேசக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி ஏதாவது இறைவன் பற்றிய சிந்தனையிலிருந்து என் சிந்தனை முற்றிலுமாக விலகி வேறு வேறு விஷயங்கள் போகிறதா வந்து என்ன பாருங்கன்னு சொல்லி அதை உண்டுறாரு. பைத்தியம் சிவபெருமானை பத்தியே பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் பாடல்கள் பாடினதெல்லாம் அவங்க இந்த சீடர்கள் தான் எழுதி வைத்தாருங்க. அப்படி ஒரு வரலாறு இருக்கு. நான் அடுத்த வகுப்புல நான் இதை சொல்றேன். அடுத்த வகுப்புல அவர் யாரு, அவர் பாடிய அந்த பாடல்களோட தொகுப்போட பெயர் என்ன என்று சொல்லி அவரோட வரலாறு எனக்கு முழுமையாக தெரியும். இப்பொழுது நினைவாற்றல் கொஞ்சம் குறைபாடுகள் வருது, அது இயல்பு. அது என்னால நினைத்து நினைத்து பார்த்தா நல்ல ஒரு வரலாறு இருக்கு, என்ன புத்தம்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் வந்து என் நாவால் உன்னுடைய அத்தா என்னுடைய தந்தையாகிய பெருமானே உன்னை தவிர உன்னுடைய பெருமை தவிர என்ற நாவால் எதையும் பேச மாட்டேன். இதற்காக இந்த பாடலை பார்த்து கூட அவர் வந்து அப்படி தன்னை வந்து தரிச்சோதனை செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் அவர் தெளிகிறார், அது தனி வர்றாரு. அடுத்த வகுப்புல அது தெளிவாக நான் வந்து சொல்றேன்.
பித்தோடு மயங்கி ஓர் பிடி. ஓர் என்றால் ஒரு என்பதற்கு ஒரு என்றால் ஒருமையை குறிக்கும். ஓர் என்றால் ஒப்பற்ற என்ற ஒரு பொருள். பிடியிலேயே வந்து உச்சம் இல்லையா? ஓர் பிடி வரினும் அத்தா உன் அடியலால் உண்டாயின. உன்னுடைய அடி என்றால் இந்த இடத்துல திருவடி, திருவடி என்றால் திருவுருளை குறிக்கும். இந்த இடத்துல வந்து அரற்றாது என்றால் உன்னுடைய பெருமைகள் எல்லாம் இல்லாமல் வேறு எதையும் நான் வந்து என்னுடைய நாவால் பேச மாட்டேன். புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றோம். அவர்கள் எல்லாம் இப்ப என்னன்னா அவர்கள் சமய நூல்கள்ல இந்த கருத்துக்களை எல்லாம் விட்டு பிற மக்களை ஈர்க்க வேண்டும் என்று சமய நெறியில இருந்தெல்லாம் வேறு போய் இப்போ உண்மையிலேயே கொல்லாமையை உபதேசிச்சிருக்கிறாரு புத்தர். இவர்கள் வந்து சமணர்கள் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சமணர்களை பொறுத்தவரையும் எந்த சூழலிலும் பிற உயிர்களை கொலை செய்த உணவை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். பௌத்தர்களுக்கும் கொல்லாமையை தான் உபதேசிச்சிருக்காரு. அதுல வந்து 2 பிரிவினர் வந்து ஒரு பிரிவினர் இதெல்லாம் சாப்பிடலாம். அதுக்கு என்னன்னா, நாம வந்து கொல்லக்கூடாது பிற உயிர்கள. இத இப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிற உயிர்கள உணவு உண்பதற்காக நாம் வந்து கொல்லக்கூடாது. பிறர் கொன்று அதை வந்து விற்றாலும் அந்த மாமிசத்தை வாங்கி நாம் உண்ணலாம்ன்னு அதுல ஒரு இது இல்லைன்னா எவனும் சமயத்துல சேர மாட்டாங்க. நீ வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா, இங்கேயே நம்ம ஆளுகளே வந்து எல்லாம் போயிடுவாங்க. அதேபோல அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல. சாப்பிட்டா கெடுதல். ரைட். நீ சாப்பிடாததால விபூதி பூசக்கூடாது, நமச்சிவாய மந்திரம் சொல்லக்கூடாது, ருத்ராட்சம் போட்டுக்க கூடாதுன்னு இங்க சொல்லல. அது தானாகவே வந்து காலப்போக்குல தானாகவே வந்து இந்த எப்படி புளியம்பழம் தோடும் போல பழம் பழுத்தோம்னா தானாகவே நமக்கு வந்து அது விட்டுப்படும். அந்த பழக்கங்கள்லாம் தானாக விட்டு யாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, புறநூறுக்கு என்னன்னா, அவர்கள் நீதி நூலிலே இருக்கக்கூடிய அறநெறிகளை பற்றி போதிக்காமல், அதிலிருந்து புறம்பாக போய் உரைத்து, இந்த வேத நெறியை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் இங்க வந்து சொல்றாரு. அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கல பெருமை. சைவத்தை உணரக்கூடிய தன்னை வந்து உணரக்கூடிய தன் நெறியிலே சிவதின நெறியிலே அவர்கள் பக்குவமின்மை கருதி அவர்கள் விலைக்கு வேறு நெறியிலே செலுத்தும் பொழுது இப்படியெல்லாம் சொல்றாங்க. பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவன். அவர்கள் வந்து உரைப்பதை கேட்காமல் வந்து இங்க யார் யார் திருத்தொண்டு செய்கிறார்களோ, புறப்புற ஜாமியத்தார் கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு சிவமே கதி என்று சொல்லி, ஒரே இறை பெருமான் தான் என்று சொல்லி சிந்தையிலே இருத்தி செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட பக்தர்னா சாதாரண இது கிடையாது. பக்தர் என்ற சொல்லு வந்து சாதாரண சொல்லு இல்ல. பக்தர்னா வந்து சிவபக்தியை தவிர வேறு பக்தி கிடையாது. சிவபெருமானை தவிர கடவுளே இல்லை என்ற அந்த உறுதியான கோட்பாட்டிலே வந்து தலை நிற்கக்கூடியவர்கள், திருத்தொன்று செய்யக்கூடியவர்கள். வாரம் ஈசன் பணியலாத ஒன்றிலார் ஈர அனுப்பினர் யாரும் குறைவிலார். ஓடும் பொண்ணும் ஒத்தவே நோக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த திரு கூட்டச் சிறப்புல உள்ள அந்த என்னென்ன தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறோ அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அருள் செய்து தோன்றுவனே அருளே வடிவாக இருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அருள் புரியவர் என்று சொல்றாரு. இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா இவர்களை வந்து உலக உயிர்களை எல்லாம் படித்து பல்வேறு விலங்குகள்னு அதோ புல்லாகி பூடாகி புழுவாகி பிரமாகின்னு வந்துடுது. அப்போ மனிதர்களாகவும் வந்து பல பிறவிகள்ல படித்து நேரடியாக இந்த உயர் சைவ தவ நெறிக்கு எல்லாரும் வர முடியாது. நீங்க வருத்தமே படாதீங்க. இப்ப இவ்வளவு வகுப்பு நடத்துறோம், எங்கெங்கேயோ வகுப்பு நடத்துறாங்க. நாம மட்டும் இல்ல. இவர் வந்து படாத பாடுபடுறாரு. நேரத்தை வந்து அதிகமாக எப்படிதான் இவர் செலவு பண்றாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் போன தடவை இன்னும் மேலும் மேலும் பாரத்தை அதிகப்படாதுன்னு எடுத்ததை வந்து மேலும் மேலும் நீங்க சிறப்பாக வந்து எடுத்ததை செய்யுங்க. நீங்க மேலும் மேலும் விரித்து கொண்டு விரிவாக்கி கொண்டு அங்க வர்றது, இங்க வர்றது இந்த இதெல்லாம் வந்து குறைச்சிங்க. இதுல எடுத்த பணியை வந்து செவ்வனே செய்வதற்கு கவனம் செலுத்துங்க. இதை போல வந்து அந்த சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர்கள் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய இந்த நன்மை, தாம் அனுபவிக்கக்கூடிய நன்மை, தாம் அடையப் போகிற நன்மை பிற உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் பாடுபட மாட்டார்கள். நிறைய வந்து கல்வி கற்றவர்கள் கல்வி அப்படியே அந்த உடலை விடும்பொழுது அப்படியே போகக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. கற்றவர்கள் கற்றதை பிறருக்கு எடுத்து உரைக்கணுமா வேண்டாமா? ஒரு 4 உயிரையாவது, ஒரு 10 உயிரையாவது இறைவனை நோக்கி ஓரளவாவது செலுத்த இதை விட ஒரு நன்மை என்ன இருக்குது? அதுதானே பெருமானே செய்கிறாரு. இறைவனோட கருவியாக செயல்படும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கடுக்கொடுத்த துவர் ஆடையர் காட்சி இல்லாத அதோர் தமனே தெரிவார்க்கு தம் அருள் கொடுக்ககிலா குழகன் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் வந்து ஞானசம்பந்த பெருமான் கடுக்கொடுத்த துவர் ஆடையர்னா அந்த பக்தர்கள்
சாட்சி இல்லாததோர் சமனே தெரிவார்க்கு தன் அருள் கொடுக்கைகளா தோழகன். தன்னுடைய அருள் கொடுக்கல, தன்னை வெளிப்படுத்தல. அவர்களை புறத்தையே வச்சிருக்காரு. இந்த பிறவில அவங்க கிடையாது. போய் 5 பிறவி இறைவன் வந்து ஏசி பேசி அந்த இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து பக்குவப்பட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்து சமய பிரிவுல உள்ள கொண்டு வந்து வேத நெறிக்கு கீழ் கொண்டு வந்து, வேத நெறியிலும் வந்து பல்வேறு வகையான நிலைகளிலே வந்து பயிற்றுவித்து, நேரா உங்க உயர் சைவ நெறிக்கு வர முடியாது. நாமெல்லாம் வந்திருக்கோம்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில பெரிய ஒரு தவம் செய்யாம வர முடியாது. இந்த சைவத்துக்கு இறை பெருமான் என்று எல்லோருக்கும் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இவர் வந்து அழிக்கிற தெய்வம் தான் இருக்கு. அவரு படைக்கிறவரு, இவரு குடுப்பாரு. இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இத போல வந்து ஆழ்ந்து இந்த ஞான நெறியில வந்து போறதுக்கு. இத போல வந்து ஆ அது அது அவர்கள்லாம் வந்து விலக்கப்பட்டவர்கள் என்று பல இடங்கள்ல வந்து ம் பாடியிருக்காரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, புத்தரும், சமணரும் புறம் உரைக்க. அதாவது வேத நெறிக்கு புறம்பான, சனாதன நெறிக்கு புறம்பான இந்த பொய்களை எல்லாம் உரைக்க அவர்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த பக்தர்களுக்கு அருள் செய்தே வந்து பயின்றவர் நமது பெருமான் என்று சொல்லி ஆ அடுத்தது அந்த ஒரு பாடலை சொல்லுவார். போயிட்டு. இதுவோ எமை மாரி. இது வந்து எல்லா பாடல்களையும் பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்வது தானே உன்னுடையது. நான் பக்தன் இல்லையா? எனக்கு இப்படி வந்து ஒரு அருள வந்து கொடுக்காம இப்படிப்பட்ட ஒரு மனத்திடரை மண்ணிடை அடியார்கள் மனத்திடரை வாராமை விண்ணிடை குறுகா ஒரு வெள்ளை அப்ப அடியார்களுக்கு மனத்து இடர் வராமல் காக்க வேண்டியது உன்னுடைய கடமையாயிற்றே. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இடர் வந்து விட்டது என்று இந்த சூழ்நிலை விலக்கி எங்களை உண்மைக்கு அப்போ வந்து அதுக்கு திரு கடைக்காப்பாக அப்போ இறைவனுடைய அருள் வந்து விடுகிறது. அது வந்து சேக்கிராருங்கிறது வந்து நமக்கு துருக்கி காமிக்கிறார். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, சமன்பாட்டு பாடும்போதே பூம்பாவை முழுவதுமாக எழுந்து வந்து விடுகிறார்கள் என்று அந்த இங்க வந்து இந்த பாடலோடையே அவருக்கு வந்து இந்த பூதம் வந்து பொருளை வைத்திருக்க வேண்டும். அதை வந்து சேக்கிரார் அந்த இடத்தை வந்து குறிப்பாக வந்து சுட்டவில்லை. இருந்தாலும் நம்ம இதிலிருந்து ஒரு 4 பெரிய புராண பாடலை பார்த்துவிட்டு அந்த இறுதி பாடலை நம்ம வந்து பார்ப்போம். பெரிய புராணத்துல ம் 426வது பாட்டு. இப்போ வந்து இவர் பாடிட்டாரு. இசைத்து அங்க பாடிட்டாரு. நச்சி அதாவது விரும்பி இன்தமிழ் பாடிய 426வது பாட்டு. நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட, 1லிருந்து 3 திருமுறைகளையும், பெரிய புராணத்தையும் ஏன்னா எல்லாருக்கும் பெரிய புராணம் ஐயா அவர்களுக்கு வந்து நடத்தி இருக்காரு. அதனால எல்லாருக்கும் பெரிய புராணம் இருக்கும். அந்த நூலை கையில் வைத்துக் கொண்டால் கொஞ்சம் நன்றாக புரியும் வேற ஒண்ணும். நச்சி இன்தமிழ் பாடிய ஞானசம்பந்தர், இச்சையே புதிந்து அருளிய இறைவர் ம். அவருக்கு என்ன இச்சை? ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன இச்சை? அப்பாவுக்கு வேதாகம் எழுதி அதாவது இந்த ஒரு வேதியருக்கு சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவபாரதியார் என்று போற்றுதலுக்கு உரிய வேதியருக்கு பொருள் கொடுக்க வேண்டும்ங்கிறது. இச்சையே புரிந்து அருளிய இறைவர். அருள் செய்த இறைவரானவரு அவருடைய இன்னருளால அச்சிறப்பு அருள் போதும். என்ன வந்து பெருமான் இவருக்கு அருள்றாரோ, அந்த சிறப்பை வந்து செயலாக்கம் செய்யக்கூடிய ஒரு பூதம். முன் விரைந்து இவர் வந்து பாடி இந்த 10 பாடலை பாடி நிறைவு செய்யணும்னா, வேகம் அகல் பீடத்து அகற்ற இந்த பீடத்துல அந்த பீடம் வந்து இப்ப ஆவணி அந்த குடிமரம் நந்திதேவருக்காக கொடிமரம் பலிபீடம் புதிய பீடம் பகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிழியுண்டு 1000 பசும்பொன்னா தூய தங்கம் தங்கம் 24 கேரட் இது 22 கேரட் கலப்படம் இப்பெல்லாம் பண்றானுங்களா அது மாதிரிலாம் இல்லாம ஒரு சொக்க தங்கம் என்று சொல்றோம்ல அதை வந்து கொண்ட ஒரு பையில வச்சு அதை கொடுத்துருக்கு அப்போ வந்து 1000 பொண்ணுங்கிறது பெருசா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து இப்போ உள்ளதுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புடையதோட இருந்திருக்கலாம். இந்த பொண்ணு நம்ம ஊர்ல இருக்கிற பவுன வந்து விலையெல்லாம் பார்க்க கூடாது. அப்ப இந்த பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் மாற்றுறது இந்த எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அப்போ வந்து பணம் நோட்டுலாம் அடிக்கிறது இல்லைல்ல. தண்ட மாட்டோம். இதே போல வெள்ளி நாணயம், பொன் நாணயம், செப்பு நாணயம் என்று சொல்லி அப்படியெல்லாம் பலவாறாக மன்னர்கள் காலத்துலலாம் இருந்திருக்கு. அ உச்சி வைத்தது அந்த பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிழியும். வைத்த பூதம் அங்கு அணிந்து அது உடனே என்ன சொல்லுது நல்வாக்கால் என்ன சொல்றதுன்னா உய்த்த இக்கிழி
இங்கே நான் வந்து கொண்டு வந்து இங்கே படைத்திருக்கிறேனே இந்த கிழி, இந்த பொற்கிழி இருக்க கிழி பொன், இது வந்து உழவா கிழி. உழவா கிழின்னா எடுக்க எடுக்க குறையாது. இன்றைக்கு வந்து ஒரு 100 பவுனு செலவாகுது, 100 செலவாகுதுன்னா, செலவாகி போய் மீதி கட்டி வச்சா, மறாவது நாள் பார்த்தீங்கன்னா, அதே 1000 முன்னரும். எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு இது! ஒரு உழவா கிழி நம்மகிட்ட குடுத்தாருன்னா போதும், இவ்வளவு வேலையும் நம்ம திருப்பணி பண்ணி, அப்படிலாம் புத்திலாம் வேலை செய்யும். அந்த உள் மனசு உள்ள கொஞ்சம் ஓடும்ல, என்னடா இப்படிலாம் தடை ஏற்படுது? பணம் இருந்தா கூட சமயத்துல பணிகள் வந்து தடை ஏற்படுது. பணி செய்வதற்கு பண தடை இருக்கு. நம்ம இச்சைப்படி வந்து செயலாக்கம் செய்ய முடியலன்னு தான் நெனைப்போம் இல்லையா? இது எடுக்க எடுக்க குறையாத ஒரு செல்வத்த இந்த இந்த பையில இருக்கு. உய்த்த இக்கிழி பெருமான் அருளிய இந்த கிழி, இந்த பொற்கிழி பொன் உழவா கிழி. எடுக்க எடுக்க குறையாது. உமக்கு நித்தனார் அருள் செய்தது. நித்தனாராகிய எப்போதுமே இருக்கக்கூடிய பெருமான் உனக்கு அருள் செய்தது என்று சொல்லி அந்த பூதம் சொல்லுது. உமக்கு நித்தனார் அருள் செய்தது என்று உரைக்க, உடனே என்ன பண்றாரு, அப்படியே நேரா அவங்களுடைய நேரா வந்து கேட்டதுக்கு, அத்தனார் திருவருள் நினைந்து பெருமானுடைய திருவருளுக்கு நம்ம வந்து மனமுருகி வேண்டியவுடன் பெருமான் இப்படிலாம் கொடுத்தாரே என்று சொல்லி அருள் நினைந்து அவனி மேல் பணிந்தார். கீழே விழுந்து நிலமுற அஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்க வந்து பணிந்து விழுகிறாரு. இந்த விலையுடைய அருந்தமிழ் மாலையை வந்து பெறுவதற்கு அவர் என்ன வந்து உறுதிப்பாட்டை வந்து உலக உயிர்களாகிய நாம் பயனடையும் பண்ணோம்னா, இதுல ஒரு ஞான செய்தியாக உரைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு முடிந்தவுடன் வந்து ஒரு தொகுப்பா கூட பார்க்கலாம். பணிந்து எழுந்த கைதொழுது மீளவம் வந்து பணிந்து எழுந்த கைதொழுது முன் பனிமலர் பீடத்து அணைந்த ஆடகக்கிழி, ஆடகம்னா பொண்ணு, அந்த கை ஆடகக்கிழி தலை கொண்டு இறைவனுடைய அந்த பேரருள் விளைவித்த அந்த கிழியை எடுத்து தலையில வச்சிருக்காரு. எப்படியெல்லாம் போற்றணும் இறைவனோட அருளை என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதுதான் பெரிய புராணம். எப்படி வந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது வந்து இதை ஊன்றி கவனித்து அதை கைக்கொள்ளும். தலை கொண்டு அறிமறைகள் துணிந்த வான்பொருள் தரும் பொருள். இறைவனா வந்து இவர்தான் இறைவன் என்று மறைகள் தான் நமக்கு சுற்றி அப்படி வான்பொருள். தூய வாய்மையினால் தனிந்த சிந்தை தந்தையாருக்கு அளித்து உரை செய்வார். இந்த தூய வாய்மையினால் தனிந்தன்னா அப்படிப்பட்ட அந்த அவருடைய தந்தையாகிய சிவபாதருக்கு அவர்கிட்ட கொடுத்து ஒரு செய்தியை வந்து சொல்றாரு ஞான. இந்த பூதம் வந்து உலகக்கிழின்னு கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி அவர் சொல்றாரு. ஆதி மாமரை விதியினால், அதாவது வேதங்களிலே வேத ஆகமங்களிலே ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமானால் அருளப்பட்ட ஆதி மாமரை அதில் சொல்லப்பட்ட விதியினால் 6 சூழ் வேணிநாதரை முன்வைத்து 6 சூழ் கங்கையை சூடிய சடாமுடியுடைய அந்த பெருமானை அவரை தலைமையாக வைத்து வேதத்துக்கு வந்து வேள்விகளுக்கு தலைவன் பெருமான் தான். தக்கன் வேள்வி பண்ணது அவரை விட்டுட்டு வேற ஒருத்தன் தலைவனா வைத்து பண்றதாலதானே அந்த பாவம் இன்னும் தொலைல. அதனால வந்து ஒரு சீர்கேடுகள்லாம் நம்ம வந்து பார்த்துக்க இன்றைக்கும் தவறு செய்யறான். எவனையோ வச்சு வேள்வி செய்யறான். எதுக்காக வந்து வேதாகம் வேள்வி யாருக்கு செய்யுது? வேத வேள்வி யாருக்கு செய்யுது? யாரு தலைவன்? அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. எவனையோ ஒருத்தன் பொம்மையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு வேள்வி செய்யறான். ஒரு இருக்கட்டும். வேற வந்து பாக்குறோம் ஒரு இடத்துல ஒரு அந்தனரும் பட்டம்லாம் போட்டுருக்கான். இவருக்கு சிராச்சாரி ஏதோ ஆகம சிரோன்மணி அது இதுன்னு பட்டம் போட்டு அவருக்கு 2 பேரும் கோயில்ல வந்து இதை என்ன சீர்கேடு இருக்கு? பேரழிவு. அந்த குலத்துக்கே வந்து கேடு விளைவிக்கக்கூடியவர். நமக்கு என்ன வந்து வருத்தப்பட வேண்டியிருக்கு, பரிதாபப்பட வேண்டிய பெருமானை தவிர எங்க வேத ஆகம வேள்விகள்லாம் நடந்ததுன்னா அங்க நம்ம வந்து போகக்கூடாது. ஒரு பெருமாளுக்கு வந்து ஒரு வேள்வி நடக்குதா நீங்க போகக்கூடாதுன்னா அந்த பெருமாளையே வந்து சிவ சிவமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் இருந்தா அது வந்து தப்பு முடியாது. அது அது சிவமே பேதித்து வர்றாரு இல்லையா அந்த சுத்தமாயாவுல சுத்த வித்தையில வர்றாரு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோட எல்லாத்தையும் சிவமாக காணக்கூடிய ஞானம் வர்றவங்க எங்க வேணாலும் போனா அவங்க எல்லையே கிடையாது. நமக்கு அந்த போகும். ஆதி மாமரை விதியினால் 6 சூழ் வேணிநாதரை முன்னாகவே வைத்துன்னா வேள்விக்கு தலைவன் சிவபெருமான் தான். அவரை முன்னதாக வைத்துதான் பண்ணணும். சிவபெருமானை முன்னாக வைத்து தலைவனாக வைத்து ஆற்றக்கூடிய வேள்விகள் புரியும் நல் வேள்வி தீது நீங்க அந்த வேள்வியை வந்து செஞ்சு அதனால வந்து தீமைகள்லாம் நீங்க
நீர் செய்யவும். இது நீங்க என்னன்னா கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமை செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய குற்றாவெண்டிங்கள் முதல் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாதமேன்னா கற்று வேதங்களை எல்லாம் கற்று ஆங்கு எரியோம்பி இங்க வந்து வேத வேள்விகளை எல்லாம் செய்து இந்த தீ வளர்ப்பு கலியை வாராமை சென்றார்னா ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆதி ஆன்மீகம் வழியாக உலகத்தில் வாழக்கூடிய மண்ணுயிர்களுக்கெல்லாம் எந்த பஞ்சபூதங்கள் வழியாக எந்த இடர்களும் வந்து வராம அந்த தெய்வங்கள் வழியாகவும் உயிர் இருக்க அதிகாரம் பெற்ற தெய்வங்கள் வழியாகவும் உலகங்களுக்கு இடர்கள் வராம வேதங்களை கற்று அங்கு எரியோங்கி கலியை வாராமை சென்றார். அப்படிப்பட்ட அந்தணர்கள் இல்லைன்னு சொல்லி ஞானசம்பந்தர். அப்போ தீது நீங்க நீர் செய்யவும் வேதியின் நற்பயன் வீழ்ப்புணலாவன கேட்கிறார். வேதியின் வேள்வியின் நற்புணம் நற்பயன் வேள்வியின் நற்பயன் வீழ்ப்புணலாவன என்று சொல்றார். அவரு அந்த கருத்தை எங்க இருந்து எடுத்திருக்காருன்னா மண்ணில் பெருவேள்வி வளர்த்தி புகைனாலும் விண்ணில் புயல் காட்டும் வீழி மழை. மண்ணில் பெருவேள்வி வளர்த்தி புகை நாளும் விண்ணில் புயல் காட்டும்னா மழை, புயல்னா மேகம், ரெண்டு மழை பெய்யறது மனசம் இல்லை. அம்பரமாகி அழல் உமிழ் புகையில் ஆகுதியால் மழை பொழியும் முப்பர்கள் ஏற்கும் மோகமாம் பொழியும் உடையவர் விடுதல் ஏது. அம்பரமாகி அம்பரம்னா அதான் தெரியும் வானம். அம்பரமாகி அழல் உமிழ் புகையில் வேள்வியில் இருக்கக்கூடிய அழல் வந்து புகையை வந்து அந்த பொருட்களை எல்லாம் ஆகுதி பொருட்களை ஆகுதியால் மழை பொழியும். அந்த வானத்துக்கு போய் அது மழையாக பொழியுதுங்கிற ஒரு பெரிய சத்திய வாக்கு ஞானம். இதெல்லாம் நம்ம அன்பர்களை வந்து மனப்பாடம் செஞ்சுக்கணும். அப்படி இருப்போங்க. சம்பரர் கருளி சலந்தரந்திய தழவுரு சக்கரம் படித்த எம்பெருமானார் இனிதா உறைவிடம் வினையில் அம்பரமாகி அழகுமிழ் புகையில் ஆகுதியால் மழை பொழியும் முன்பர்களுக்கும் ஓமமாம் உடையவர் விடுதல். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா இது வந்து எடுத்து சொல்லணும் எல்லாருக்கும். இந்த வேதாக்க வேள்வி செய்வதால அதெல்லாம் வந்து அதுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து செய்யணும். பணமாகவோ இல்ல ஏதாவது நெய் வாங்கி கொடுக்கணுமா இல்ல ஆகுதி அங்க வந்து இல்லாத இடத்துக்கு நல்லா செல்வ வளம் உள்ள இடத்துல அவங்களே செய்வாங்க. மற்ற நண்பர்கள் செய்வாங்க. கொஞ்சம் பொருள் தேடும் பொழுது நம்ம செய்யணும். ஏன்னா உலகத்துக்கு நன்மைனா நமக்கு நன்மை இல்லையா? உலகத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா? உலகம் நல்லா இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருக்கும். அத்தனை வந்து தொழிலாளர்களும் அத்தனை வகை பன்முக பணிகளை எல்லாம் செய்து ஒரு சமூகத்தில வந்து செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அந்த உண்மைகளை வீதி நீங்க நீர் செய்யவும் திருக்கழல் மூலத்து வேத வேதியர் அனைவரும் செய்யும். இங்க வந்து என்னிடம் வந்து இவர் என்ன பொண்ணு கேட்கிறாரு, எனக்கு வந்து இந்த வேள்வி செய்யக்கூடிய வேதாகம வேள்வி செய்யக்கூடிய அந்த வயது அந்த பருவம் எனக்கு பொருள் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு மட்டும் இல்லை, அங்க சீர்காழி லெவல்ல இருக்கக்கூடிய அத்தனை அந்தணர்களும் இந்த வேதாகம வேள்விகளை வந்து ஏற்றினாங்கன்னா அதற்கும் வந்து எடுக்க எடுக்க குறையாத இந்த கிடைக்கும். அவர்கிட்ட வந்து சொல்றாரு. அப்பயும் வந்து இது எங்கி மேலும் மேலும் வளரவும் எடுக்க எடுக்க குறையாது என்ற ஒரு கருத்தை இங்க ஞான. இப்போ வந்து என்னன்னா இதுல வந்து நம்ம இந்த திருக்கடைக்காப்பு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம். அதாவது மொத்தம் 10 பாடல்ல 8 பாடல்ல இவருக்கு வாழ்வியல் இடர்கள் தான் வந்து பாருங்க. நமக்காக இந்த இடர்கள் பூரா நமக்கு வர்றது முடியுது. இப்ப இடரினும் தளரினும் நமக்கு வரும். ஏதாவது ஒரு இடர் வரும், மனத்தளர்ச்சி வரும். இனதொரு நோய் தொடரும்னா பிறவி நோய் தொடருது. ஏதாவது ஒரு நோய் வந்து இறைவன் கொடுத்தா அதுவும் தொடருது. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் சமயத்துல வந்து உயிரையே உற்றுலான கூட ஒரு இது வந்து எல்லாருக்கும் வரும். ஒரு நிமிஷம் வந்து இப்படிலாம் செஞ்சா நம்ம இப்படி பேசுறாங்களே, எதற்காக இந்த சாமி, எதுக்காக இந்த பூமி வச்சிருக்கு இந்த நேரத்திலையும் கடல உடம்பு. அடுத்தது வந்து தும்மலோட அருந்துயர் தோன்றிடணும். இது கையெழு பிடிக்கும் கழிவு எல்லாரும் கைத்தப்பட்டாலும் பொருள் செல்வம்லாம் எதுவும் இல்லாம வந்து எல்லாருமே திருத்தப்பட்டாங்க. வெந்தையோர் தோன்றியோர் வெப்போடு விரைவியோர் வினை வரினும் வெப்பு நோய், பேரிடோர் தோன்றியோர் பிணி வரினும், பித்தோடு மயங்கியோர் பிணி வரணும். 8 பாடல்கள்ல
அந்த ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம் வழியாக வரக்கூடிய உடல் வழியாகவும், அதனால் ஏற்படக்கூடிய மனத்திடர் வழியாகவும் வரக்கூடிய எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உங்களுடைய திருவடியை விடமாட்டேன் என்று உறுதியாக 2 பாடல்கள்ல எப்பொழுதுமே இடையறாது உன்னை நினைப்பேங்கிறது சொல்றாரு. இது நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபட மறவேன் அம்மான் என்று அந்த இடத்துல விவரங்களை சொல்லல. அதுபோல உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் என் ஒன்மலர் அடிகளால் குறையாதுன்னா. உங்களோட பாடல்ல இது கொஞ்சம் அப்படின்னா பாருங்க. யாராவது பாத்தீங்களா இதை போல? அதாவது 3வது பாட்டுல வாழ்வில் இடற சொல்ல அந்த இதுலயும் சொல்லல, 1வது பாடல்லையும் சொல்லுது. அப்போ வந்து இடையறாது பக்தி செலுத்தக்கூடிய அந்த நிலையை சொல்லும். இப்ப இந்த பாடல்களை பாடி பெருமானை வேண்டினோம்னா பெருமான் வந்து இது என்ன சொல்லுவாங்க, நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவனுக்கரியன் கற்ற சூழன் அருக்காய்க்கின் சொல்லி கண்ணப்பன் கணம் உள்ளன் என்றவர்கள் குற்றம் செய்யணும் குணமெனக் கருதும் கொள்கையால் என் திருவடி அடைந்தேன் என்று சொல்லி திருப்பூர் பாடியிருக்கிறார். ஒப்புதல் மணி கமலங்கள் சூழ் திருப்பூர் பூம்பொழில் சூழ் திருப்பூர் சொல்லி இந்த பாட்டு. ஞான சம்பந்தர் என்ன தப்பு செஞ்சாரு? குற்றம் செய்யணும். அது இது வந்து பாடுறவர் சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்க திருப்பூர்ல பாடுறாரு. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் குற்றம் செய்யணும் குணமென கருதுன்னா ஞான சம்பந்தர் என்னடா தப்பு பண்ணாருன்னா எங்க ஆராய்ச்சி பண்ணாலும் எதுவுமே இருக்காது. அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து எது நூல் எல்லாம் இருக்காது. இந்த ஒரு திருப்பதிகத்தை வந்து பாடியிருப்பாங்க. சாமிகிட்ட போய் சாமி இதை போல சிவபாத இருதயர் உங்களுக்கு தெரியும், உங்களோட பக்தர், அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி என்னை வந்து நீங்க இந்த பூமியில நிக்க வச்சு என்னை பணி கொண்டார்கள். அவருக்கு வேதாகம வேள்வி செய்யக்கூடிய பருவம் வந்து விட்டது. பொருளுக்கு விழைகிறார். தாங்கள் அருள வேண்டும். நேரா சொன்னாலே வந்து கொடுத்துருப்பாரா கொடுத்துருந்தாங்க. இது இது வந்து நம்ம இப்படி சிந்திச்சுக்கலாம். ஞானசம்பந்த பெருமான் ஆவடுதுறை அரண்கிட்ட போய் அவருடைய திருவடியில வீழ்ந்து வணங்கி எங்க அப்பா உள்ள ஒரு சைவ வேதியர் அவர் வந்து வேதாகம வேள்வி செய்யும் பொருளின்மையால வந்து ஒரு வருத்தமான சூழ்நிலையில இருக்காரு. தாங்கள் அருள வேண்டும்னு சொல்லி ஒரே ஒரு பாட்டு எங்க அப்பாவுக்கு நீங்க பணம் கொடுங்க சாமி, அவருக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னா அவர் வந்து பெருமான் அருள் இருப்பாரா அருள் இருக்க மாட்டாரா? இதையெல்லாம் சொல்லி இதுவோ என்னை ஆளுமாறு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இடர்ல கொண்டு போய் என்ன சிக்கல் என்ன மனத்திடர் வச்சுட்டே உன்னுடைய திருவடியை தவிர சிந்தனை செய்யாம உன்னுடைய திருவடியே வந்து பெருமையே பேசிக்கிட்டு உன் திருவடியே வந்து பற்றி கொண்டு தலையில் சூடி கொண்டிருக்கிற எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு இடரை ஏற்படுத்தி விட்டாயே பெருமானே என்று வேண்டியிருக்க வேண்டாம் இல்லையா? அப்படி வந்து இதை வந்து ஒரு குற்றமாக யாரும் சொன்னதாக எனக்கு வருது. ஆனா சிந்திக்கல. யார் எழுதினாங்களோ சொன்னாங்களோ எங்கேயோ ஒரு இடத்துல படித்தான் கிட்டத்தட்ட ஒரு பொருத்தமாக இருப்பது போல கூட அது இருக்குது. அடுத்தது கடைசியாக திருக்கடைக்காப்பு இந்த பெருமானால் அருள பெற்ற பிறகு அதை நிறைவு செய்து அலைபுணல் ஆவுடதுறை அமர்ந்த பெருமான் எங்க வீட்டில் இருக்கிறார் என்று சொல்றாரு. அந்த ஆவடுதுறை எப்படி இருக்குன்னா தெளிந்த புனல் அங்க இதுல குடகுமலையில பெய்யுற மழை கூட இதே போல உலகத்திலேயே ஆட்சியர்களே உங்களுக்கு ஒரு எங்க பக்கம் வந்து பார்க்கணும். இங்க தஞ்சாவூர் மாவட்டம் பழைய தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி மாவட்டங்கள்ல மேடு பள்ளமே இருக்காது. ஒரே பிளாட்டா இருக்கும். தண்ணி நீங்க அந்த பக்கம் மேற்க ஊத்துனீங்கன்னா நேரா கிழக்க இதுவா தலைகீழ பள்ளமா இருக்கு. சில இடங்கள்ல நான் வந்து மலை பிரதேசங்கள்லாம் வந்து இப்படி அப்படி இருக்கக்கூடிய நிலையங்கள்லாம் நெல் விளைவிக்கிறாங்க எப்படின்னா அதிசயப்பட்டு பார்த்து எல்லாம் ஒரே பிளாட் லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சமபூமியாக ஒரு பீடபூமி. இதற்காக வந்து அங்க என்னன்னா குடகுமலையில இதற்கான நீரை வந்து பெருமான் படைச்சு இந்த உலகத்தை படைச்சு இங்க வந்து அதான் வந்து மாதவம் செய்த தென் திசையின் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு நீதியோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நல்லா உழைத்து எல்லாவற்றையும் பெற்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க வந்து நம்ம அப்படிப்பட்ட அலைமொழிகள் வந்து அழைத்திருக்கும் பல இடங்கள்ல வந்து இந்த காவிரியை வந்து ஞானசம்பந்த பெருமானா இருக்கும் சுப்பிரமூர்த்தி சாமிகளாக இருக்கும் அவ்வளவு போட்டி பிறகு சில திருப்பதிகளுக்கு அந்த காவிரியை வந்து பாடுறதாவே மின்னமா மேகங்கள் பொழிந்து இருந்த அருவி வெடிபட திரையோடு கொண்டேற்றும்
கரை கொண்டு எற்றும் அன்னமாங்காவேரி அகன்கரை உரைவார் அன்பரை அடிகளை தொழுதும் அன்பராமடியார் சொன்னவாறு அறிவார் திருப்தியார் வெளிவார் அடிவார் செடியினை நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என்னுடம்பு அழும்பும் இதழ்கெடுத்தானே கூடுமாறு உள்ளன கூடியும் கோர்த்தும் பொய்புணல் ஏன மூட ஐவனம் சொல்வது மாடுமா கோங்கமே மருதமே பொருது மலையோடு கொலைகளே அப்படின்னு சொல்லி மறிக்குமாறு உண்டி அந்த பிள்ளைகள் அப்படியெல்லாம் வந்து காவிரிய சிறப்பை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் அதே போல மயிலாடுதுறை பதிகத்துல ஞானசம்பந்தத்துக்கு நிறைய திருமாந்துறை பதிகம் அந்த அன்புல ஆலந்துறை இந்த காவிரி படுகையில பாடினதுல எல்லாம் இந்த காவிரி அப்படி சிறப்பா பாடியிருப்பாரு. அதுதான் சொல்றாரு அங்கை முதல் காவிடுதுறைன்னா புனலால் அழைத்து இருக்கக்கூடிய புனலால் இன்றைக்கும் அந்த வயல்களால் தான் முழுவதுமாக சூழப்பட்டு நெஞ்சை நிலங்களால் தான் முழுவதுமாக இந்த ஆவடுதுறை திருத்தலம் இன்றைக்கும் இந்த பக்கம் காவிரி, அதாவது வடக்கு பக்கம் ஆவடுதுறைக்கு வடக்கு பக்கம் காவிரி நதி, அதோட பிரிவான வீர சோழன்ங்கிறது இந்த ஆவடுதுறையிலேருந்து ஒரு 2 பரலாங்க தான் இருக்கும். அது எங்க ஊர்ல போறது. அந்த அந்த வீர சோழனோட தெற்கு பகுதியில அங்கிருந்து ஒரு 8வது கிலோமீட்டர்ல ஆவடுதுறையிலேருந்து நான் வந்து வசிக்கிறேன். எனக்கு வந்து வீர சோழனுங்கிற காவிரியோட இந்த 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஆவடுதுறை அப்படிப்பட்ட சிறப்புள்ளதெல்லாம் அப்ப எப்பொழுதுமே நீரால் குளிர்ச்சி உள்ள அலைபுணல் ஆவடு துறை அமர்தல் என்றால் விரும்பி உரைதல்னு பேரு. அமர்தல்னா உட்கார்ந்துங்கிற பொருளை நீங்க எடுத்துக்கூடாது. விரும்பி உரைதல். நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா அகராதியில போய் பார்த்தீங்கன்னா அம்புகளில வந்து நிறைய இடங்கள்ல அமர்ந்து அப்படின்னு வரும். அமர்ந்த யார் ஒரு இலை நூனை வேற்படை அடையாளம் காமிக்கிறார். பெருமானை அடையாளம் காமிக்கும் பொழுது என்ன பண்றாரு, அவர் இருக்கிற கையில வைத்திருக்கக்கூடிய முத்தலை சூடத்து வழியாக அடையாளப்படுத்துறாரு. இலை நுண்ணை வேற்படை, இந்த வேற்படையை வைத்து சூரிய முனைகளை உடைய இந்த திரிசூலத்தை வைத்திருக்கக்கூடிய இறையை, இது இறையாகி இந்த பெருமானம் நலமிகு ஞான சம்பந்தன். நலமிகு ஞான சம்பந்தன்னா முன்னதாகவே பெருமானுடைய ஆற்றலை எல்லாம் அருளை எல்லாம் பெற்று சிவலோகத்தில் இருந்து நலத்தால் வந்து மிகுந்திருந்த இடையராது பெருமானையே வந்து சிந்தையிலே நிறைத்திருக்கக்கூடிய அந்த பிறர்க்கரிய செல்வத்தை அந்த நலத்தை அடைந்த அதில் மிகுதியாக இருக்கக்கூடிய அடுத்து இன்னொரு பொருள் உரையாசிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகோர் நலனுக்காக மிகுதியாக நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஞான சம்பந்தன்னா அது வந்து ஒரு பொருந்த மாதிரி இல்லை. நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்ல. விலையுடை அருந்தமிழ் மாலைன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெளிநோக்குல இந்த புறநோக்குல மேம்போக்காக பார்க்கும்போது இப்படியெல்லாம் இவர் பாடிய பிறகு என்ன நோக்கத்திற்காக பாடுகிறாரோ அந்த விலையாக இந்த பெருமான் அருள்றார். அதான் விலையுடைய அருந்தமிழ் கல்வியே தமிழால மாலையாக கோவை செய்யப்பட்ட இந்த பாடல்ல என்று சொல்றாரு. ஒவ்வொரு பாடலும் ஒரு பூ, அது வந்து மாலையாக போகப்பட்டது. விலையுடைய அருந்தமிழ் மாலைன்னு சொன்னாங்கன்னா விலையுடைய சொன்னா இதுல வந்து இந்த உறுதி பொருளா சாதிச்சிருக்காரு. 8 பாடல்கள்ல வந்து சொல்லியிருக்காரு. 2 பாடல்ல நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். நனவிலும் கனவிலும் நம்ப உன்னை மனவிலும் மனசுல கூட நான் மறக்க மாட்டேன். உன்னினும் பசிக்கணும் உறங்கணும் ஒன்மலர் அடிகளால் அரற்றாது நவனுடைய பெருமையை போட்டாமல். மற்றதெல்லாம் என்ன சொல்றாங்க, வாழ்வியல் இடர்கள் என்னென்ன வந்து இந்த உடல் வழியாக என்னுடைய உயிரை சேர்ந்தாலும் திருவடியை தவிர எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வந்து கற்றுக்கொண்டது கிடையாது. ஒரே எனக்கு வேற இடம்னா யாரை போய் பற்றுறது, இவராலாவது அல்லங்க பிராணார் பாரு திருப்பாச்சியில வைக்கிறவங்க இப்படி எல்லாம் வந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, வந்து பொண்ணெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காரு. நான் இந்த கஷ்டப்படுறேன். இவராலாவது இல்லாத இல்ல பிராணார்னா நான் வேற சாமியை பார்த்துக்கிறேன்னு பொருள் இல்லை. இவர்களாவது இல்லையே பிராணார், சரி இவரு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா இவரை விட்டுட்டு நான் போய் யாரை கேட்பேன், யாரு இருக்கா, ஆறு எனக்கு உறவு அமரர்கள் ஆவடுதுறையில சுந்தரமூர்த்தி சாமி ஆறு எனக்கு உறவு ஒரு பதிகம் பூரா பண்ணார். ஆறு எனக்கு உறவு அமரர்கள் ஏறு வேற யாரு இருக்க, அதுதான் சொல்றாரு. அப்படிப்பட்ட வந்து உறுதிப்பாடு இருந்தால் நீங்கள் நாம் என்ன விரும்புகிறோமோ நீ பொருளை விரும்பினா பொருள் கிடைக்கும், ஞானத்தை விரும்பினா ஞானம் கிடைக்கும், சிவதேவ நெறியில வந்து நீ செலுத்தணும் உயிரைன்னு சொன்னா எல்லாமே கிடைக்கும் இல்லையாக சொல்றேன். ஒரே ஒரு பாடல் அந்த இதுல வரும் விலையில் ஆட்கொண்ட விலையில்லாம என்ன ஆட்கொள்றாரு பாருங்க, அது விலையே கிடையாது. இந்த திருப்பள்ளம்பூர்ல வெளியில் ஆட்கொண்ட வீரதனை உள்க செல்ல உந்துக சிந்தையாதோட நல்குமாறு அருள் நண்பன் என்று சொல்லி பாட்டு வரும்.
இந்த நம்ம இதிலேயே பார்த்தோம்ல, முளைத்தடை மூழ்கிய போகங்களும் மற்றும் இவை கைத்தலையாவன கைத்தலையாவனம் எம்மை ஆண்ட விரிசடையேறும் சொல்லி அங்க பாடுறாருல. அங்க அதை போல வந்து பாடியிருக்காரு. விளைத்தலையாவனம் எம்மை ஆண்ட விரிசடையே வந்து சொல்லும் பொழுது, விளைத்தலையாவனம் கொண்டு அப்படிங்கிறது என்ன பொருள்னா, விளைத்தலையாவனம் கொண்டு ஆண்ட விரிசடையே ஆண்ட விரிசடையேறு என்று சொல்லியிருக்காரு இல்லையா? அதற்கு என்ன பொருள்னா, இந்த வாழ்க்கையில இந்த உடல் வழியாக இந்த உயிருக்கு கிடைக்கக்கூடிய இந்த அற்ப நிரந்தரம் இல்லாத பொருள்களை வந்து விலையாக கொடுத்து அந்த சிவபோகம் என்று ஒப்பற்ற அந்த பேரின்பத்தை வந்து நான் அடைந்து அதை வந்து விலையாக கொடுத்து எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய போகத்தை இந்த உலகத்துல வந்து வாழ்க்கையில எது வந்து பெரிய இன்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவரவருக்கு ஒரு கருத்து இருக்கும். அதை விட வந்து கோடானு கோடி மடங்கு கிடைக்கக்கூடிய அன்பத்தை அந்த இன்பத்தை அடைவதை வந்து விலையாக கொடுத்து இந்த அற்ப விஷயங்கள்ல விளையக்கூடிய நிலையில்லாத இன்பத்துக்கு என்னை ஆட்படுத்தாமல் அதிலிருந்து என்னை வந்து அந்த வலையில் வீழாமல் என்னை ஆட்கொண்ட விரிசடையர்னு அங்கே வந்து அங்க சொல்லிருப்பாங்க. இன்னொரு பாட்டு நல்ல இந்த விலை என்பதற்கு ஒரு விளக்கம். நிலையார்ந்த உண்டியினார் எப்பொழுதுமே நின்று கொண்டு சாப்பிடக்கூடியவர் நெடுங்குண்டர் சாக்கியர்கள் அவர்களை சொல்றாங்க. புலையினார் அவர்கள்லாம் புலையெல்லாம் சாப்பிடக்கூடியவர்கள் அவர்களுடைய அறவுரையை போற்றாது. அவர்கள் வந்து என்ன சொல்றார்களோ அதெல்லாம் உயர்வா இருக்கு என்று போற்றாது. எப்பொழுதும் சிவத்தை தவிர இந்த புறப்புற சமயத்துக்காரன் மயங்கிற மாதிரி சொல்றது எதையும் கேட்கக்கூடாது. கேட்கலன்னா தான் பெருமான் அறிவார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமயத்துல மயங்கி போயிடுறோம்ல, அவர் செய்வாரு இவரு செய்வார். யோசியக்காரர் சொல்றாரு, நீ பெருமா கோயில் மதுரைக்கு அந்தாண்ட ஒண்ணு இருக்கு, நீ அங்க போனீங்கன்னா அதுல வந்து இந்த நட்சத்திர கோயில் நீங்க அங்க போய் பரிகாரம் பண்ணீங்கன்னா எப்படி நம்ம போறது புரிந்து கொள்ள வேண்டும். நிலையாக பேணி அவங்கள வந்து அறவுரையை போற்றாது உன் பொன்னடியே நிலையாக பேணி நீ சரண் என்றார் தமி என்றும் விலையாக ஆட்கொண்டு வேணுபுரம் விரும்பினிய ஞானசம்பந்த பெருமான் பாடல் என்ன சொல்றாரு, அவர்களுடைய அறவுரையை அதெல்லாம் வந்து விளக்கிட்டு உன் பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீருக்கு மட்டும் நெடுநடியார் இடர்களையா நெடுங்கலமை அதே பொருள். உன் பொன்னடியை நிலையாக பேணி வேறு எந்த சிந்தனையுமே கிடையாது. பேணி நீ சரண் என்றால் இறைவா உன்னுடைய திருவடிதான் சரண். அதுதான் இந்த பொருள். இந்த ஆவடுதுறை பதிகத்தோட பொருளை எல்லாமே உள்ளடக்கி இருக்கிறது இந்த பாடல். நிலையாக பேணி நீ சரண் என்றார் தமி என்றும் விலையாக ஆட்கொண்டு அவர்களுக்கு வந்து தன்னையே பெருமான் விலையாக கொடுத்து அந்த அடியார்களுக்கு தன்னையே விலையாக கொடுத்து அவர்களை ஆட்கொண்டு தன்னுடைய பேரின்பத்தை எப்பொழுதும் குவிக்க செய்கிறார் என்று அப்படி வந்து அந்த ஒரு பாட்டு 2ஆம் திருமுறை 81வது பதிகம் 10வது பாடல். 2ஆம் திருமுறை 81வது திருப்பதிகம் 10வது பாடல். அன்பர்கள் அதை குறித்து வைத்து வந்து நீங்க பொறுமையாக அதை பாருங்க. இப்ப என்ன சொல்றாரு, நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன இளைநுனை வேறுபடை எம் இறையை என்னுடைய இறைய யாரு நலமிகு ஞான சம்பந்தன் சொன்னா அனைத்து இறை நலன்களையும் முன்பதாகவே எய்தி அதை இறுதியாக இருக்கக்கூடிய திளைக்கக்கூடிய ஞானசம்பந்தனாகிய நான் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார். விலையுடைன்னா இப்ப உலகோர் பார்க்க வந்து 1000 கிடைக்குது. இதை யார் இந்த உறுதிப்பாடோட சாதிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகியல்ல வந்து நியாயமாக தேவையான அனைத்து செல்வங்களுக்கும் ஆளாவார்கள் கொடுப்பாரு. அதை விட மட்டுமல்லாமல் இங்கேயே வந்து அந்த சிவலோக இன்பத்தை கொடுத்து இங்கே வாழ செய்து வல்லார் வினையாயின நீங்கி போய். வினை எப்போ வந்து நீங்கும்னா ஆணவம் செயலற்று போனாதான் வினை நீங்கும், இல்லைன்னா நீங்காது. ஆணவமானது சக்தியற்று போனால்தான் வினை நீங்கும், மாயை நீங்கும். அப்ப வினையாயின நீங்கி போனா என்ன ஆயிடுனா சிவலோகம். விண்ணவர் வியன் உலகம், விண்ணவர்களுக்கு மேலாக உள்ள வியன்னா மேல வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர். இந்த நிலை மிசை இந்த பூமியில இருக்க மாட்டான். இவர்கள் வந்து யாரு இந்த பாடல்களை முழுவதுமாக இந்த வல்லாறு இருந்து பல இடங்கள் எல்லா பாடல்களும் வரும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முற்றிலுமாக பொருள் கொண்டது. முடிந்த அளவுக்கு வந்து இசையை வந்து கேட்கணும். சைவம்.org உங்க கைபேசியில இது பண்ணிங்க, நிலைப்படுத்துங்க. இப்பொழுது ரொம்ப வந்து சீர்திருத்தாங்க. எல்லா இதையும் நம்ம கத்துக்கலாம். வீட்டுல இருந்தே காந்தார பண்ண அதுல உள்ள பாடல்களை மட்டும் பார்த்தா அந்த கட்டளை பேதங்கள் வரையும் நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம்.
அப்போ வந்து வல்லாருன்னா இந்த பொருளை வந்து முழுமையாக இப்ப நம்ம வந்து அக்குவேர ஆணிவேர பிரிச்ச முடியும். ரெண்டு ரெண்டு பாடலாம் கிட்டத்தட்ட 5 வாரமோ 6வது வாரமோ இதை வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா விரிவாக சொல்லணும் மக்களுக்கு. வல்லார் வினையாயின நீங்கி போய் வினை எப்போ வந்து நீங்க ஆணவம் செயலற்று போயிடும். இப்ப ஆணவம் செயலற்று போனாதான் வினை நீங்கும். அப்போ வந்து இங்க சொல்லாமல் என்ன சொல்லப்படுகிறது ஒரு இப்பெல்லாம் இது வந்து உரைநூல்ல இருக்காது. அந்த ஆணவம் வந்து சக்தியற்று போனாதான் அந்த மாயா காரியம் வந்து உங்களை நீங்கும், செயலற்று போகும். வினையும் வந்து வருத்த விதை போல போகும். வினையாக நீங்கி போயிட்டுனா ஆணவம் செயலற்று போட்டதுன்னா இந்த உயிரோட நிலை என்னன்னா அந்த ஜீவ பிரம ஐக்கியம்னு சொல்லி இந்த உயிர்கள் போய் பிரம்மனாகி அந்த பரபிரமமாகி சொல்லி அவரோடு வந்து இயைந்து அவருடைய அவரே இன்ப வடிவா இருக்காங்க அதை அவரை போய் தீர்த்து கொண்டு இறுதி வரை இந்த உயிர்கள் இங்க இருக்கும். உயிர்கள் வேறு இறைவன் வேறு. என்றைக்குமே உயிர்கள் இறைவன் கிடையாது. அது எப்போதுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். தவறான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. வினையாயின நீங்கி போய் விண்ணவர்கள் அங்கே வானலோகத்திலே வாழப்படுகிறார்களே அவர்களுக்கு மேலான உலகமாகி சிவலோகம் எப்பேரின்பத்தை நல்கக்கூடிய சிவலோகம் நிலையாக முன்னேறுவார். நிலையாக அதுக்கு பின்னால வர மாட்டாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இந்த இது இருக்குல்ல பாம்பு படமும் ஏனியும் வந்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு ஒழிக்கிறதுக்காக விளையாடுவோம். பின்னால வர்றதே கிடையாது. நிலையாக முன்னேறுவர் நிலைமிசை நிலைகளாறு என்று சொல்லி இந்த வாக்கை அருள் இருக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் கோடிகளை பற்றி இதுவரை கேட்ட அன்பர்களை எல்லாம் வாழ்த்தி அந்த நடராஜன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நீண்ட ஆயிரம் அனைத்து நலன்களும் கொடுக்க வேண்டும். அவர்கள் கொஞ்சம் பணிகளை குறைத்துக் கொண்டு இதில் வந்து இந்த சிறப்பாக கொஞ்சம் பணிகள் எடுத்தாலும் எங்காவது ஒருத்தர் மயிலாடுதுறை எல்லாத்தையும் நல்லது அவ்வளவு படாத பாடுபடுவது நான் வேண்டாம். உங்களால உங்களுக்கு என்ன சக்தி கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கு 100 ரூபா கொடுக்கணுமா 101 ரூபா கொடுங்க. நான் வந்து 100 ரூபா தான் கொடுக்க சக்தி இருக்குன்னா 1000 ரூபாய் நான் கொடுக்கணும்னு எதற்கு வந்து ஆசைப்படணும். இந்த அளவுக்கு ஒரு அளவோடு அந்த செயற்பாடுகளை மிகவும் செம்மையாக செய்து அதற்கு இறைவன் துணை நிற்க வேண்டும் சொல்லி அனைவரையும் பற்றி கோமல் சேகர ஐயனும் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நமः. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மிக்க நன்றி. சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தை சேர்ந்த சைவநெறி செம்பல் சிவத்திரு க. சேகரையா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் கடந்த 1 மணி நேரமாக நம்மோடு அரிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக அடியார் பெருமக்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்க முற்பட்டால் தெரிவிக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா வாங்கம்மா, சுகமல்லம்மா வாங்கம்மா. சிவாய நம ஐயா. சிவாய நம ஐயா. வாங்க 2 நாளா வர முடியல ஐயா. போன் ரிப்பேர். கேட்டீங்களா? ஐயா பேசுறது கேட்டீங்களா? கேட்டேங்க ஐயா. கேட்டுக்கிறேன் ஏற்கனவே. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. இப்பதான் ஐயா வச்சேன் நான். இப்பதான் வெளியே போய் கல்யாணம் போயிட்டு வந்தோம். சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க. நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து கேட்டு வராங்க ராஜாத்தி அம்மா. 2 வார்த்தை அவங்க பேசுவாங்க. இப்பதான் வெளியே கல்யாணம் போயிருந்தேன். இப்பதான் வேலை செய்தான்னு பார்த்தேன். முதல் நம்மள்துதான் அட்டல். நிறைய வந்து மூத்த நாள் நம்ம போகாம இருக்க முடியாம திருமணத்துக்கு வந்த இதுக்கு நம்ம போய் தான் ஆக வேண்டும். கண்டிப்பாங்க ஐயா. திருமணத்தை மானே போயாகணும். உறவினர் கல்யாணம் போகலன்னா வந்து தப்பா நினைப்பாங்க. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் எடுக்கதான் வேண்டி இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா தான் பதிவு பண்ணிடுறீங்களா? அதுக்கப்புறமா பொறுமையா உட்காந்து மறுபடியும் சேனல்ல வருது கேக்குறேன். ஐயாவது நிறைய கேட்டிருக்கேன் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா பேசுவார். கண்டிப்பா. மிக்க நன்றிங்க. அம்மா ராஜாத்தி அம்மா வாங்க வாங்க வாங்க. மன்னார்குடியில ஐயா மன்னார்குடியில இருந்து வராங்க அம்மா ராஜாத்தி அம்மா. இன்னைக்கு முழுசா கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாங்கன்னு தெரியல. அம்மா பேசுங்கம்மா, ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வந்து மயிலாடுதுறை மாவட்டம். அதான் பார்த்தேங்க. கோமல் போட்டிருந்தானே தெரிஞ்சுக்கிட்டேங்க. நன்றி நன்றி. ஆரம்பத்துல இருந்து இருந்தாலும் நடுவுல போன் கால் நெட்வொர்க் சரியில்லாம விட்டு விட்டு தான் ஐயா கேட்டது. மறுபடியும் ரெக்கார்டிங் நல்லா கேட்டுக்கிறேங்க. ரெக்கார்டிங் சரிங்கம்மா. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க நன்றிம்மா, மிக்க நன்றி. ஐயா கடைசியா நீங்க ஏதோ மன்னார்குடிக்கு போனதா தகவல் இல்ல, ஏதோ பேசுனீங்களா போயிட்டு? ஐயா சேகர் ஐயா, மன்னார்குடி தானே போனீங்க நீங்க கடைசியா?
அது இந்த காட்டு மன்னார்குடி, ராஜமன்னார்குடின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மன்னார்குடி அந்த பெருமாள் கோயில் இருக்குது ராஜமன்னார்குடி. சரிங்க இங்க ஐயா. காட்டு மன்னார்குடின்னு சொல்லி அதை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இங்க கொள்ளிடக்கரையில இருக்கு. ஓ, அதான் நீங்க இங்கதான் கடைசியா மாதம் மாதம் வகுப்பு எடுக்க போகுது 2ஆம் அதான் சனிக்கிழமை. பார்த்தேன். அதான் என்னடா இது காட்டு மன்னார்குடியா ராஜா மன்னார்குடியா எனக்கு புரியல. ஏன்னா நேத்து அம்மா கிட்ட சொன்ன, ராஜாஜி அம்மா கிட்ட, ஐயா கூட போய் பேட்டி எடுத்து ஏதோ பேட்டி எடுத்தாங்க, வீடியோல பார்த்தேன் அப்படின்னு. இந்த மன்னார்குடி நிறைய ராஜமன்னார்குடியில நிறைய சிவனடியார் திருக்கூட்டம்லாம் உள்ள ஊர் தான். இங்க காட்டு மன்னார்குடியிலும் இந்த சைவ உணவு முறையில உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க. அது பொதுவா அந்த வகுப்பு எல்லாம் எடுத்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ராஜமன்னார்குடியில அந்த திருவாசம் முற்றத்துக்குள்ள இருக்குங்களா ஐயா? எல்லாமே இருக்காங்க. நான் அங்க ரொம்ப காலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சிவபெருமானே, சிவசிவா. நன்றிங்க, மிக்க நன்றிம்மா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயு. மீள்பதிவா அந்த நிகழ்ச்சி வரும், அதுல நீங்க எல்லாரும் கேட்டுக்கலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல துரும் கழுமல பலநகர், பெண் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிற வியாழக்கிழமையில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா, வணக்கம்.